power of praise, the power of gratitude, the power of thanksgiving. இதுதான் இன்னைக்கு பேச போறோம். நன்றி செலுத்துதலின் இருக்கிற மேன்மை, ஸ்தோத்திரம், துதி என்கிற மனநிலையில் வாழ்வதில் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ரெண்டு வார்த்தை முக்கியமா இருக்கு. ஒன்று நன்றி சொல்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த நன்றி சொல்லும் பழக்கம் இது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் அதிகமாக மாறணுமா? ஒரு ரகசியம், தேங்க்ஸ். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி 5000 பேருக்கு சாப்பாடு இல்ல, ஒரே ஆத்திரம் அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் இருக்குது, அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்றாரு? தேங்க்ஸ். எப்போ அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரோ அந்த மூமெண்ட்ல இருந்து என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த கொஞ்சம் அதிகமாக மாற ஆரம்பிக்குது. இயேசு நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த சீன்ல 5 அப்பம் 2 எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணதை விட்டுப்பட்டு, அப்பா 5000 பேருக்கு சாப்பாடு இல்லையப்பா, என் தேவனே என் தெய்வமே அப்படின்னு தான் எப்படி இருந்தது. சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குதப்பா, பெரியவங்க கூட பசி தாங்குவாங்களா அப்பா, இந்த பிள்ளைங்க எப்படிமா எல்லாம் மூஞ்சி கரிச்சிப்பிள்ள மூஞ்சி திருப்பி. அவர் எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா, எடுத்தாரு தேங்க்யூ அப்படின்னு பாருங்க. பிதாவே ஸ்தோத்திரம். பாசிட்டிவான நேரங்கள் அது வரல, தேவை இருக்கும் போது அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம். குறைவான காரியத்தை பார்த்தாலும் அதையும் பெரிதாக கொண்டாடுவது. இப்படி உங்க வாழ்க்கையும் உங்க மனநிலையும் இருக்கும்னா நீங்க குறைவுல இருக்க மாட்டீங்க, நீங்க நிறைவுல தான் இருப்பீங்க. ஒரு நாளை அபேண்டன்ஸா நீங்க பார்க்கணுமா? வேற ஒண்ணுமே பண்ணாதீங்க. காலையில் எழுந்து எதையும் கேட்காதீங்க. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். ஒரு நாள் காலையில் எழுந்து நின்று என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்குதோ அதுக்காக தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க. என் மாமியார் சரியில்லை ஆண்டவரே, அவரை மாற்றும் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் நடந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் சபையில ஒருத்தரும் சரியில்லை ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு முதல்ல ஒரு சபையை கொடுத்தீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு தேசம்னு ஒன்று இருக்கு, எத்தனையோ தேசம் அடிமையா இருக்கு, எங்க தேசம் விடுதலையா இருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமா, இருதயமே, தேவன் தந்த இருதயமே, எவ்வளவு அருமையாய் துடித்து கொண்டிருக்கிறாய், உனக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் சொல்லி பாருங்க. ஹார்ட் அட்டாக்கே வராது. உங்க சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்காக கடவுள் நன்றி சொல்லி பாருங்க. நல்ல என் கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கீங்களா, தேங்க்யூ ஜீசஸ். மரித்ததை கூட உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த ஸ்தோத்திரத்துக்கும் இந்த தேங்க்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். செத்த சில காரியத்தை கூட எழுப்பக்கூடிய வல்லமை இந்த ஸ்தோத்திரத்துக்கும் பிரைஸ்க்கும் கடவுள் வச்சிருக்கிறார். நீங்க துதிக்கும் போது அந்த வியாதியின் அஸ்திபாரம், நீங்க துதிக்கும் போது அந்த கடனுடைய ஃபவுண்டேஷன், the foundation will shake. அஸ்திபாரங்களே அசையும். அந்த பிரச்சனையின் அஸ்திபாரங்கள் அங்க ஷேக் ஆகிறத நீங்க பாப்பீங்க. சில பேர் ஜெபம்லாம் பண்றாங்க, ஆனா அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பமா இல்ல. பாருங்களேன், அது எப்படி இருக்கு? கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கு. கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க நன்றி சொல்லியும் அப்ரிஷியேட் பண்ணியும் பாராட்டி பாருங்க. ஒரு மனிதர்களுக்குள்ள கூட இருக்கிற அற்புதமான காரியங்கள் வெளியே வரும். தேசத்துல கூட மறைஞ்சிருக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். திட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நாடு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறது பாரு. கிராட்டிடியூடு, தேங்க்ஸ், இதை நீங்க மிக்ஸ் பண்ண அதுல இருக்கிற நெகட்டிவ் கூட உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். அதுல இருக்கிற எதிர்மறை கூட நேர்மறையாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நேர்மையான விளைவுகள் வர ஆரம்பிக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் வராகிறது நீங்கள் பார்ப்பீங்க. சரி, சில வார்த்தைகளை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் பற்றி கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்கலாம். நான் பேசினதோட சேர்ந்தது தான் அதுவும், பட் ரொம்ப உங்களுக்கு பயனாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனியன் சாப்டர் 5. ஃபைனலாக சில அற்புதமான காரியங்களை எப்போவுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபைனலாக பால் சில காரியத்தை இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு. நம்ம அதை ஒரு தேவனுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கணும், இல்லைன்னா எல்லாமே பாரமாயிடும். சிலர் எந்த வசனத்தை பேசினாலும் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
இயேசு நல்லவர், தேவன் அன்புள்ளவருங்கிறதே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு அதை கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது வந்து அந்த ஸ்பிரிட்டு தான் விஷயம். சரியான ஆவி இருந்து நாம் எடுத்து பேசணுன்னா அது எல்லா வசனத்துலேருந்து ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதுவும் ஒரு பாரமான விஷயமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி கிடையாது பாருங்கள். இப்போ நீங்கள் படிக்க போகிற காரியங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களாக உங்களுக்கு இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5:15 அப்படி வாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இதெல்லாம் எப்படி பிரதர் முடியுங்கிறீங்களா? பார்க்கலாம். இடைவிடாமல், இதுவும் ரொம்ப கஷ்டங்கிறீங்களா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நோ ஆத்திரம், ஒன்லி ஸ்தோத்திரம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை ஆவித்து போடாதிருங்கள். இது என்னன்னு பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். ரைட். ஸோ இதிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் படிக்க போகிறோம். அந்த 18வது வசனம் பாருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். The power of praise, the power of gratitudes, the power of thanksgiving. இதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். நன்றி செலுத்துதலின் இருக்கிற மேன்மை, ஸ்தோத்திரம், துதி என்கிற மனநிலையில் வாழ்வதின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கி பேச விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே இந்த மனநிலையில் நம்ம இருக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைக்கிறார். சில விஷயம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதனால தான் பைபிளில் வந்து இந்த வசனம்லாம் எழுதும்போது கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். எல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னே இல்லை, உங்களோடு கடவுள் நின்று அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எப்படி பரிசுத்தமாயிருன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். எல்லா மதத்திலையும் தூய்மையை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேதாகமம் அதை பற்றியே பேசலை, அதை விட மேலானதை பற்றி பேசுது. எல்லா மதத்துலேயும் ஒழுக்கம் தூய்மை பற்றி பேச தான் செய்யுது. ஆனால் இங்கே தான் அழுக்காகாமல் பார்த்துக்கோ இது எல்லா மதமும் சொல்லுது. ஆனால் என்னை குளிப்பாட்டி அழுக்காகாமல் பார்த்துக்கிற ஒரு அப்பாவை பற்றி பைபிள் மட்டும்தான் பேசுது. ஆமென். ஆமாம். எப்படி போட்டிருக்கு பாருங்க, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர், அவர் அப்படியே. போயிடுவோமா பிரதர்? சில பேர்லாம் பாருங்க, வருகையில் போயிடுவோமா, வாரம் வாரம். இப்போ நிறைய இப்போ இங்கே வந்து ஒரு நாள் நீங்கள் அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு பிரசங்கியார் வந்த உடனே எத்தனை பேர் வருகையில் போவீங்க? இதுதான் முதல்ல ஆரம்பிப்பார். ஐயோ இன்னைக்கு திகில் சப்ஜெக்டு, இந்த ஹரர் மூவி அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். எத்தனை பேர் போவீங்க அப்படின்னா அதுலேயும் பாருங்கள் ஒரு 10 பேர் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 10 பேர் அவருக்கு பார்ப்பார், 10 பேர் தூக்கிடுங்க. இப்போ என் பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் தூக்க மாட்டீங்க பாருங்கள் இப்போ அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை எடுத்து விடுவார் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அந்த நம்பிக்கை முதல்ல இருந்தது, உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக போக மாட்டோங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதுதான் இப்படி தான் போயிட்டு இருக்கும் பாருங்க. பிரசங்கமே படம் கிடலாம் போட்டு காமிப்பாங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் அதில் போக முடியும் அப்படின்னு. அப்போ ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வாலிபேனா போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு கேங்காக உட்காந்து தான் பார்த்துட்ருப்போம். அப்போ எங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளை நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம், ஆனால் பேசுகிறாரு பாரு அவரும் போக மாட்டார். ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, எப்படியும் அவர் நம்ம கூட தான் வந்தாகணும். அப்படி தான் நாங்கள் யோசிப்போம். இப்படியே ஒரு மிரட்டி உருட்டி ஒரு ஒரு பிரசங்கம் மாதிரி பண்ணி விட்டாங்க பாருங்கள். அதையும் காலகாலமாக மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, இப்பவும் கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி கிடையாதுங்க. உங்களுக்கு மேலே அழுக்கு இருக்குது, குற்றம் இருக்குது, சரியில்லைன்னா தேவன் உங்களை குளிப்பாட்டுவார், உங்களை சுத்தமாக்குவார். கர்த்தர் வந்து உங்களை அழைத்த கர்த்தர் அதுக்காக உங்களை ரெடி பண்ணுறவராக அவர் இருக்கிறாருங்க. பரிசுத்தமாக இருப்பாயாக அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு ஓடிடல அவர், உங்கள் கூட இருந்து உங்களை சுத்தம் பண்ணுகிறவர். ஆமென். ஆமாம்.
அதான் போட்டிருக்கு, கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார்னா என்ன? அவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கனியற்றதா, உங்களை பலனுள்ளதா மாறாதபடிக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கி அதுலேருந்து வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சரி, அதனால் ஒரு தேவனுடைய செயலுக்கு கீழே இருந்து தான் எல்லா போதனையும் நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் ஒரு சரியான விதத்தில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள். சரி, அந்த விதத்தில் பாருங்கள். இப்போ கவனிங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, என்ன போட்டுருக்கு? இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ். ஆமென். For this is the will of God in Christ Jesus concerning you. ஸோ கடவுளுடைய ஒரு பரிபூர்ண சித்தம் ஒன்று இருக்கிறது என்றால் தேங்க்ஸ் பண்ணுறது, ஸ்தோத்திரம் செய்வது. சில இடத்துல இது என்னென்னே புரிஞ்சிக்காம இதை பண்ணுவாங்க. எப்போ பாருங்கள் சோசரம் சோசரம் சோசரம், ஒரு ஃபோன் வந்தால் சோசரம் சோசரம், அலோ கூட சொல்ல மாட்டாங்க. சோசரம் சோசரம், ஸோ ஹலோ யாருக்கு சோசரம் சோசரம் சோசரம், அதாவது உட்காரும்போது சோசரம் சோசரம், வலிக்கிட்டுனா சோசரம் சோசரம் சோசரம், என்ன செய்யுது சோசரம் சோசரம். நிஜமாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பார்க்கலன்னா கடவுள் உங்களை கிருபையாக காப்பாற்றிருக்காருன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் இது அப்படியே நம்ம ஆளுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துலேயும் சோசரம் செய்யுங்கன்னு போட்டுருக்கு இல்லையா, சோசரம் சோசரம் அப்படின்பாங்க. எல்லாத்துக்கும் சோசரம் சோசரம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கே. அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு வாயில் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், புலம்பிகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையை குறித்து. வாயில் தான் என்ன தான் இருக்கும், சோசரம் 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 அப்படிம்பாங்க. ஆனால் வாழ்க்கை குறித்து குறைவு, வாழ்க்கை குறித்து ஒரு புலம்பல், வாழ்க்கை குறித்து ஒரு அதிருப்தி, என்னத்தை போ என்னத்தை அப்படிங்கிறதா இருக்கும். என்ன பிரதன்னு கேட்டால் சோசரம் 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 அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஏதோ, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவங்க உள்ளமும் என்னை விட்டு ரொம்ப. அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஏசாயால சொல்கிறாரு, உதடுகளால் என்ன, உதடு என்னமோ தோத்திரம் தோத்திரம் தான் இருக்குது, ஆனால் உள்ள என்ன சொல்லுது, ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். அங்கு சும்மா உதட்டில் தோத்திரம் போட்டுட்டு உள்ள ஆத்திரம் போட்டுட்டு போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அது மாதிரி சிலர் பாருங்கள், இது எப்படின்னா எல்லாம் கிருபங்க அப்படிம்பாங்க, எல்லாம் கிருபங்க. ஆனால் கொஞ்சம் 5 நிமிஷம் பேசுங்க, அதாவது நான் வந்து அந்த வருஷத்தில் அப்படின்னு அவங்க பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழமாக கவனிச்சிங்கன்னா மட்டும் தெரியும். பாருங்களேன், சொல்லும்போது மட்டும் இது எப்படி எல்லாம் கிருபங்க, அது வந்து ஒரு ரிலீஜியஸ் லாங்குவேஜ், அதனால் அப்படி சொல்லிடுறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் ஹார்ட்டில் இது என்னால் உண்டாகவில்லை, இது தேவனால் உண்டாயிற்று அப்படிங்கிற இருதயத்தை தான். அதனால தான் இந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆன்லைனில் இதெல்லாம் போட்டு விடுங்க. ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை, அவர்கள் இருதயமோ எனக்கு, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் போதிக்கப்பட்ட கற்பனையாய். அப்பா என்ன அருமையான வார்த்தை பாருங்க, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இந்த கடவுள் பேரை வச்சு உங்களை பயங்காட்டிருக்காங்க பாருங்க, அதை பற்றி கடவுள் சொல்கிறாரு, எப்பா கற்பனையாக என்னை பற்றி உங்களை வச்சு பயங்காட்டிட்டாங்க அப்படிங்கிறாரு. இது அதோட சூப்பராக இருக்குது பாருங்க, என்ன அருமையாக இருக்குது பாருங்க. அப்போ கவனிங்க, உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், உள்ளங்களால் கனம் பண்ணவில்லை. உள்ளம் கனம் பண்ணுதை தான் கடவுள் விரும்புகிறா தவிர சும்மா வாயில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரிலீஜியஸ் பீப் மாதிரி சோத்திரம் 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 அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கிருபை நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நான் வந்து வாயில் வந்து எல்லாம் கிருபங்க கிருப 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 அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி சொல்கிறது வந்து நல்ல, வாயில் சொல்கிறது நல்லது தான். ஆனால் இருதயம் என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அதை பார்க்குறாரு பாருங்க. உபாகமத்தை கவனித்து பாருங்கள். உபாகமம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 8:17, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ வாயில் என்னதான் சொல்ற. எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் கிருபங்க, எல்லாம் கிருபங்க, ஆனால் வாயில் என்ன சொல்றீங்கிறத விட ரொம்ப முக்கியம் எங்க இருக்கு, நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையார். ஹார்ட்ல என்ன பேசுறீங்க, உள்ளத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து உள்ளமா உதடா அப்படின்னு பட்டிமன்றம் பண்ண வேண்டியது இல்லை, உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்து உதட்டில் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டோம்.
இந்த இந்த கன்ஃபெஷன் பற்றிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்ததை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அது நிறைய பேருக்கு வேலை செய்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க வந்து அது ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் நம்பானியாவேன், நான் நம்பானியாவேன், நான் நம்பானியாவேங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருது. இருதயத்துக்குள்ள ஒன்றுமே நடந்திருக்காது. வெறும் வாயில் ஏதோ ஸ்லோகன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுதுன்ட்டு. ஆக்சுவலி அறிக்கை பண்ணுறதே எதுக்கு தெரியுமா? உள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் அந்த அறிக்கையை. இருதயத்தில் போய் ஒரு தாக்கத்தை நடப்பிக்கணுங்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய்வாயானால் அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு இருக்கு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ இது நான் இப்போ சொல்ல வர்றது வந்து சும்மா வாயில் சொல்கிற ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு ஹார்ட்ஃபுல்லாக, ஒரு தேங்க்ஸ்ஃபுல்லான ஹார்ட் நமக்கு உருவாகுச்சுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நன்றி நிறைந்த இருதயம். ஆமென். நன்றி மனப்பான்மை, துதியின் வாழ்க்கை முறைகள், இது உருவாகும் போது வாழ்க்கை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதை தான் நான் பேச போகிறேன். தவிர ஏன்னா எதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, எது இல்லைன்னாவது முதல்ல சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் கிடையாதுங்கன்ட்டு. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா ஓஹோ அந்த சோசன ஒரு ஐயா அவர் உங்களெல்லாம் வந்துடுவார். எப்போ பார்த்தா அந்த கிருபாங்க அதை பற்றி தான் சொல்கிறாரு போல, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறது உள்ளத்திலிருந்து நடக்கிற ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் குறித்து நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். சரி, அப்போது வந்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ ஒரு இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். ஆமென். பொதுவாக இந்த நன்றி சொல்லும் பழக்கம் இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதிகமாக அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோமான்னு பார்க்கணும். தேங்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமான்னு பார்க்கணும். 2 வார்த்தை முக்கியமாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து நன்றி சொல்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் சாரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இது வர்றதே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ நான் சொல்கிறவங்க கரெக்டாக புரியும் பாருங்கள். இதையும் சிலர் யூஸ் பண்ணுவாங்க. தெரியாதனமாக வந்து ஏதாவது இடிச்சிடும் பார்த்துருன்ட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரியா, நம்ம மூஞ்சியும் பார்க்க மாட்டான், ஒன்றும் பார்க்க மாட்டான், வண்டியை காலில் ஏற்றிருப்பான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா நான் ரொம்ப பிஸி இல்லைண்ணா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன தான் சாரியா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதான் சாரி அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே நாங்கள் உங்கள் அது வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது நல்லாவே வர மாட்டேங்குது. உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன், மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வரலனாலே கொஞ்சம் பிரச்சனை தான் பாருங்களேன். அது மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது கூட நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு வரதில்லை பாருங்கள். ரொம்ப முக்கியம். நாம இல்லை அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். யாரால் நன்றி சொல்ல முடியாதுன்னா, யாரால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா, பெருமை என்கிற ஒன்றால் நிறைந்திருக்கிற மனிதர்களால் இந்த 2மே செய்ய முடியாது. அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்ல வராது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் வராது. இந்த 2 வார்த்தையும் நான் அதிகமாக பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு ஆளாக நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப தூரம் நம்மளை கொண்டு போகாது, அப்படியே பிடிச்சி வச்சிரும். ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், தேங்க்ஸ். வழக்கமாக சொல்லுவாங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜவுளி கடையில் துணி வாங்கினாலோ ஒரு கம்மியில் இது பண்ணாலோ, இது வந்து கார்ப்பரேட்டில் அல்லது நிறுவனங்களில் இப்போ கிறிஸ்மஸ் வாழ்த்து, என்ன நீங்கள் உங்களை வாழ்த்தணும்னா அனுப்பிச்சிட்டு இருக்கான், கிறிஸ்மஸ் வந்துட்டு கடைக்கு வந்துருங்கிறதுக்காக அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை இந்த வங்கியானது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது உண்மையிலே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்துறது இல்லை, உண்மையிலே வந்து தேங்க்ஸ்லாம் சொல்கிறது இல்லை. வந்து இப்போ நீங்கள் போன உடனே அப்படி 2 பேரும் வெடிச்சிட்டு இருப்பாங்க ஜவுளி கடை வாசல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுக்குன்னு கரெக்டாக ஆளை பிடிச்சி விட்ருப்பாங்க.
நல்ல ஸ்மைல் பண்ணி உங்களை வரவேற்கிற மாதிரி. உண்மையிலே எல்லாம் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நம்மளை பார்த்து ஒரு பேரும் சிரிக்க மாட்டேங்கான், அட்லீஸ்ட் இவங்களால் சிரிக்காங்களே அப்படின்ட்டு அதில் ஒரு இது. அது மாதிரி ஒரு போலித்தனமாக வந்து கை கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறதுலாம் பார்த்துட்டோம். சிலருக்கு வந்து ரொம்ப கவனிக்கும் போது ஒரு மாதிரி ஆகிடும், போங்கடா போய் விடுங்கடாங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதில்லை. நாம் பேசுகிறது ரியல். எல்லாம் சொல்லுங்கள், ரியல். நிஜமாவே தேங்க்ஃபுல்லாக நம்ம ஹார்ட் இருக்கணும். நன்றி நிறைஞ்ச ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், எப்போவுமே அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு வந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை நோக்கி போகிற சாவியை உங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த கிராட்டிடியூட் ஆர் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், அது வந்து ஒரு மனுஷனை சும்மா வச்சிருக்காது, அந்த மனுஷனை பெருக வச்சிரும் அது. ஆமென். ஸோ எப்படி ஜீசஸுடைய லைஃப்பில் அவர் அதை அப்ளை பண்ணார், வேதாகமத்தில் சிலர்லாம் அதை எப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகோ இதில் இவ்வளோ மேட்டர் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் verse 11, 11வது வசனம் பாருங்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன போட்டிருக்கு? and Jesus took the loaves and when he had given thanks. எல்லாம் சொல்லுங்க, thanks. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரா? ஸ்தோத்திரம் பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. ஆமென். 5000 பேருக்கு சாப்பாடு இல்லை, ஒரே ஆத்திரம் அப்படின்லாம் சொல்லல, கொஞ்சோல இருக்குது, அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்ணுறாரு? தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, தேங்க்ஸ். The power of thanks, the power of praise, the power of gratitude. என்ன பண்ணு தெரியுமா? அங்கே என்ன நடந்து பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் இதெல்லாம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாரோ அந்த மூமெண்ட்டில் இருந்து என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த கொஞ்சம் அதிகமாக மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் அதிகமாக மாறணுமா? ஒரு ரகசியம், தேங்க்ஸ். ஆமென். எல்லா விஷயத்தையும் ஒருத்தங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தானே? உங்கள் மனைவியின் இடத்துல, உங்கள் கணவர் இடத்துல, உங்கள் பிள்ளைங்களிடத்துல, நீங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நீங்கள் சந்திக்கும் எந்த உறவுகள் இடத்துலையும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ அதுக்கு போய் தேங்க்ஸ், அந்த விஷயத்திற்கு ஒரு ப்ரைஸ், அந்த விஷயத்துக்கு ஒரு பாராட்டு, அந்த விஷயத்துக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறத நாம் செய்வோம்னா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கு ஒரு பெருக்கம் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சத்திலிருந்து அதிகம் செல்வதற்கு வழியே ஸ்தோத்திரம் தான். ஆமென். பாருங்க, நீங்கள் நான் அதனால் கொஞ்சமாக தான் இருக்கணும், கொஞ்சத்திலேயே நீங்கள் இருந்துடணும் அப்படி பேசலை பைபிள். நிச்சயமாக பைபிள் அப்படி பேசவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன வருமானம் தான் வந்திருக்கு. எத்தனை பேர் அந்த வருமானத்தை எடுத்து தேங்க்ஸ், தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்கிற உணர்வு வரும்? அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, கொண்டு கொடுத்தேன் பிரதர், கையில் வாங்கி, ஆமாம் இதெல்லாம் ஒரு சம்பளம் அப்படிங்க. அந்த ஆளுக்கு வேலைக்கு போகிறதுக்கே மனசு வராது. இதெல்லாம் ஒரு சம்பளம், நல்லா டோன்ட் டூ தட். கையில் எடுத்து தேங்க்யூ, இந்த வருமானத்தை கொடுத்ததுக்கு நன்றி. வேலைக்கே போக முடியாமல் படுக்கையில் கிடக்கிற எத்தனையோ கணவர் இருக்கிறாங்க, வேலை வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ வேலை கிடச்சிருக்கு, அது கொஞ்சம் வருமானம் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது, தேங்க்யூ. இந்த இது வந்துட்டாலே நான் சொல்கிறேன், அங்கே ஒரு பெருக்கத்தின் செயல் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே ஒரு அபாண்டன்ஸ் கிரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் நிறைவில் வாழ தெரியுது. என்ன கேட்டால் அது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்கள் கையில் இப்படி தேவை அதிகம், ஆனால் இருப்பது கொஞ்சம். இயேசு எப்போ தேங்க்ஸ் பண்ணாரு? எல்லாம் சொல்லுங்க, தேவை அதிகம், இருப்பது கொஞ்சம். அப்பந்தான் தேங்க்ஸ் பண்ணார். அதாவது என்ன இருக்கோ அதை விட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் தேவையை விட கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக இருக்கும்போது அதை எடுத்து தேங்க்ஸ்.
அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த நன்றி வந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணுதுன்னா அந்த அப்பத்தையும் மீனையும் பெருக வைக்கும். அப்போ பெருக்கத்துக்கான ஒரு ரகசியம் என்ன இருக்க முடியும்னா தேங்க்ஸ் பண்ணுறது தான். ஆமென். நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு போதனை மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க, இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்குங்க. சே ஆல்வேஸ் தேங்க்ஸ். தேவனுக்கு நன்றி சொல்கிறது, மனிதர்களுக்கு நன்றி சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அப்ரிஷியேஷன். அதாவது குறைவான காரியத்தை பார்த்தாலும் அதையும் பெரிதாக கொண்டாடுவது. இப்படி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் மனநிலையும் இருக்கும்னா நீங்கள் குறைவில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் நிறைவில் தான் இருப்பீங்க. ஆமென். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். என்னடா தப்பு பண்ணுறாங்கன்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஏதாவது ஒன்று கரெக்டாக பண்ணாங்கன்னு தேடினா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸு, அதுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன், இதெல்லாம் நம்ம உறவுகளுக்குள்ளே நடந்தால் நம்ம உறவுகளில் சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். இது வந்து ஒரு நிறுவனத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு எங்கேயோ இந்த காரியம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பெருக்கம் வருங்க. ஆமென். இது வந்து the secret of abundance. Give thanks, say thanks. It's a secret of abundance. பெருக்கத்துக்கான ரகசியமே நன்றி சொல்கிறதா. நான் சொல்லட்டுமா, ஒரு நாளை அபேண்டன்ஸாக நீங்கள் பார்க்கணுமா, வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. காலையில் எழுந்து எதையும் கேட்காதீங்க. டோன்ட் ஆஸ்க் எனி திங். ஒரு நாள் காலையில் எழுந்து நின்று என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அதுக்காக தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். என் மாமியார் சரியில்லை ஆண்டவரே, அவரை மாற்றும் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் நடந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் மருமக சரியில்லை ஆண்டவரே, அவளை தொடுவீராக அப்படிங்காதீங்க. காலையில் மார்னிங் ப்ரேயர் அப்படி ஆக்காதீங்க. ஆமாம், அப்படி அதாவது அந்த எப்படி பாருங்களேன், ப்ரேயரே எப்படி பண்ணணும் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிலிப்பியர் கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லக்கூடாது, எஃப்ஐஆர் போடணும். சில பேர்லாம் ப்ரேயரா இல்லை எஃப்ஐஆர் பதிவு பண்ண வந்திருக்கீங்களாங்கிற மாதிரியே இருக்குது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஓட்ட, இது சூத்த அப்படின்னே வந்து பேசுகிறது பாருங்கள். அநேகமாக எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆண்டவர் அப்படி பண்ணவே சொல்ல பாருங்கள். ப்ரேயரை கூட இப்படி பண்ண சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். பிலிப்பியர் 4:6 பாருங்கள். பிலிப்பியர் 4:6 வேதவசனம் எவ்வளோ அருமையான ஒரு புத்தகம் பாருங்கள். எவ்வளோ அழகாக வாழ சொல்லித்தருது நமக்கு. வாழ சொல்லித்தருது பாருங்கள். 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதுக்காவது கவலை பண்ணலாம்லாம் கடவுள் சொல்ல பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும், நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படலாம்ப்பா அப்படின்னு ஒரு விஷயமும் வைக்கல. என்ன நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாம் சொன்னாங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து. அப்போ என்ன பண்ணுறது? கவலைப்படாமல் என்ன பிரதர் பண்ண முடியும்? அது கவலைப்படாதீங்க. இப்போ சொல்கிறேன் நான் அடுத்தால. சில பேர் டக்குன்னு பேசி முடிக்க முடியாது பாருங்க, அதுக்குள்ள அடுத்த எனக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ என்ன பண்ணணும்? கவலை வருதா, டென்ஷன் வருதா, கோபம் வருதா, அழுத்தம் வருது. அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்னு சொல்லித்தராரு. எப்படி பண்ணணும்னு என்ன பண்ணுறாரு சொல்லித்தராரு. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். உங்கள் விண்ணப்பம்லாம் இருக்குது. இப்போ சில பேர் ஜபம்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பமாக இல்லை பாருங்களேன். அது எப்படி இருக்குது? கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது. கடுப்பேத்துறார் மயிலாட் அப்படின்னு தான் இருக்குது. சரியில்லை ஆண்டவரே, அது சரியில்லை ஆண்டவரே, தேசம் சரியில்லை ஆண்டவரே, தலைவர்கள் சரியில்லை ஆண்டவரே. அது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுது பாருங்க. ஏதோ அவருக்கு திறந்தால ஐயோ கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. எப்போ போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது போ, பரலோகத்துக்கு எதுக்கு தேடி வர நீன்னு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு புகார், அதுக்கு பேர் ஜபமே கிடையாது, புகார் தெரிவிக்கும் நேரம். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நிலைய அதிகாரிடம் புகார் செய்யவும் போட்டிருப்பாங்க பாருங்களேன். சில பேருடைய பிரேயரே என்னது தான், புகார் தெரிவிக்கும் நேரம். அப்படிதான் இருக்கு. ஆனால் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய, எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. இப்படி ஸ்தோத்திரத்தை மிக்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணி பாருங்க. என் சபையில் ஒருத்தரும் சரியில்லை ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு முதல்ல ஒரு சபையை கொடுத்தீங்களா அதுக்காக ஸ்தோத்திரம்.
இவ்வளோ மக்களை கொடுத்தீங்களா அதுக்காக ஸ்தோத்திரம். அது இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்ற போகிறீங்க அதுக்காக ஸ்தோத்திரம். இதில் கம்ப்ளைண்ட் ஒன்றுமே இல்லை பாருங்க. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. கரெக்டா? சிறப்பாக மாற்ற போகிறீங்க அதுக்காக ஸ்தோத்திரனால என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்சம் சிறப்பாக இல்லை, ஆனால் கூட அதை எப்படி சொல்கிறோம், புரியுதா உங்களுக்கு? அதை எப்படி சொல்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சர்டன் ஆட்டிடியூட்ஸை அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சிலர் ஜோம் பண்ண பிறகும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள், ஆனால் நல்லாவே இல்லையே. நீங்கள் ஜெபம் எங்கே பண்ணீங்க? கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தால் சமாதானமாக இருக்காது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய். நீங்க ஸ்தோத்திரத்தோடு பண்ணி பாருங்க, உங்க விண்ணப்பங்களை ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட பண்ணி பாருங்க, நன்றியை கலந்து அந்த ஜெபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அப்போ சொல்றாரு, அப்போ தேவ சமாதானமே உனக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். ஆமென். தேவனுடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ விண்ணப்பங்கள் கூட ஜெபங்கள் கூட எப்படி இருக்குதுன்னா ஒரு தேங்க்ஸில் தான் ஆரம்பிக்கும். காலையில் எழுந்து எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, அப்படி வேண்டும் ஆண்டவரே அப்படிங்கிறதுல இல்லை, தேங்க்ஸ். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நாளை எனக்காகவே உண்டாக்குன்னு இருக்கீங்க, தேங்க்யூ. ஆமாம், தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு எம்பிட்டோ இருக்குது. காலையில் எழுந்திருக்கணும் அதுக்காக தேங்க்ஸ். ஆமேன். ஏன்னா நிறைய பேர் எழும்பல கேட்குறாங்க, அது படுக்கையிலே முடிஞ்சிடுச்சுங்க. ஐயோ, ஆமாம், அது ஒரு வயசில் முடிஞ்சால் பரவாயில்ல. அப்படி நம்ம எழுந்திருக்கிறோம், என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, பல காரியங்கள் கேள்விப்படுறோம். ஸோ தேங்க்யூ, இந்த நாளுக்காக நன்றி. காலைல கிளம்பி ஆமாம் இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு கிளம்பக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஆசீர்வாதம் வராதுக்கு காரணமே எல்லாத்த பற்றியும் குறைவுபட்டு கொள்கிற மனநிலை தான். ஆசீர்வாதத்தை அதில் என்ன பண்ண மாட்டுக்கு, வெளியில் கொண்டு வரவே மாட்டுக்கு. நீங்கள் தேங்க்ஸ் பண்ணி பாருங்கள், அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதான் வந்து சொல்லலாம், மனுஷன் செய்வானா பிரதர் இந்த வேலையை அப்படின்னு அவன் அரை மணி நேரம் பேசிட்டு, சரி பிரதர் நேரம் ஆயிடுச்சு போய்ட்டு வரேன்னு போகிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் மனுஷன் செய்வானா அந்த வேலையை அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலைக்கு தான் போகிறார் அவர். அதாவது நீங்கள் சபிக்கிற ஒன்றிலே ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. பிளஸ் எத்தனையோ பேர் இல்லைங்க, கர்த்தர் இது கொடுத்துருக்கிறாரு, இதில் இன்னும் எனக்கு ஒரு பெருக்கத்தை தருவார். ஆமென். என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். ஸோ கிராட்டிடியூடு, தேங்க்ஸ், இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற நெகட்டிவ் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற எதிர்மறை கூட நேர்மறையாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நேர்மறையான விளைவுகள் வர ஆரம்பிக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் வராகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கும் பிடிக்காது பாருங்க. அவர் கடுப்பேற்றுறாரு மயிலான்னு யார்கிட்ட சொல்லன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் புகார், எப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா, கொஞ்சம் ஏதாவது நல்லதாக பேசுப்பா, ஊரில் அம்புட்டு பேர் அப்படி சொன்னீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது. அதனால தான் உன் தேசத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லலை. உபாகமம் 8 பாருங்க, 10 பாருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தியாக இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை என்ன பண்ணு. ஆண்டவரே எங்கள் இந்தியா சரியில்லை ஆண்டவரே, எங்கள் இந்தியாவில் ஒரு அமைச்சரும் சரியில்லை ஆண்டவரே, எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே 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 ஜப கொடுத்துட்டு போயிடுவார். எப்பா முடியலப்பா, அங்கே ஒய் பிளட் சேம் பிளட்டுங்கிற மாதிரி ஆயிடுது அவருக்கு. ரத்தம் கடவுள் காதலே ரத்தம் வடிகிற அளவுக்கு ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. எந்த பைபிள் படித்து என்ன ஜெபம் பண்ணுறாங்க, என்ன கத்திட்டாங்கன்னு தெரில பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்துக்காக என்ன பண்ணு, ஸ்தோத்தரிக்க கடவாய். எங்களுக்கு ஒரு தேசம்னு ஒன்று இருக்கு, எத்தனையோ தேசம் அடிமையாக இருக்குது, எங்கள் தேசம் விடுதலையாக இருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமாம். பாருங்க, ஏப்பா சார் சொல்கிறாங்க நம்மளாம் மூத்த குடி அப்படிங்கிறாங்க. அதாவது அது தமிழர்கள்
எத்தனையோ விஷயம் இருக்குது பாருங்க. கடவுளுக்கு என்ன பண்ண முடியும்? நன்றி சொல்ல முடியும். பாருங்க, அடிமை எல்லாம் இருக்கு எங்க தேசத்துல. நம்ம இந்த தேசத்துல எவ்வளவு வளங்கள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது தெரியுமா? இந்தியா அப்படிங்கிறதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க தேங்க்ஸ் பண்ணி பாருங்க, மறைஞ்சிருக்கிறது கூட வெளியில வர ஆரம்பிக்கும். நன்றி சொல்லி பாருங்க, உள்ள புதஞ்சிருக்கிறதுலாம் வெளியில வர ஆரம்பிக்கும். ஹிடன் திங்ஸ் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்க தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆமென். நீங்க நன்றி சொல்லியும் அப்ரிஷியேட் பண்ணியும் பாராட்டி பாருங்க, ஒரு மனிதர்களுக்குள்ள கூட இருக்கிற அற்புதமான காரியங்கள் வெளியே வரும். தேசத்துல கூட மறைஞ்சிருக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். திட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நாடு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறது பாருங்க. பெசாட்டி அங்கே போயிடலாம் இங்கே போயிடலான்ட்டு. நல்ல வேலை அங்கே போயிடாதீங்க, அப்புறம் அந்த நாடு உங்களை மாதிரி ஆயிரும். அப்புறம் அப்படிதான் சொல்லணும் போல இருக்கும். ஏன்னா இவங்கள மாதிரி தான் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்களே. அப்படி கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல நல்ல காரியங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லு. இன்னும் சொல்லட்டுமா, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதை தேவன் ரொம்ப அற்புதமாக பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கிராட்டிடியூட் யாரெல்லாம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குதோ அவங்களுக்கு பெருமை வரவே வராது. பெருமை வரவே வராது. ஏன் தெரியுமா? நன்றின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா, இதுக்கு நான் மட்டும் காரணம் அல்லங்கிற எண்ணம் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமென். இப்போ ஆலயத்துக்கு வந்து கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா, சண்டே வரணுமாக்கும் அப்படின்னா என்னென்னா, அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாமே என்னால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் ஒருத்தர் வந்து நின்று எல்லாரோட சேர்ந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்னால் ஆகலைங்க. அவனுக்குள்ள ஒரு தாழ்மை எப்போவுமே இருக்கும். அப்போ அந்த மனுஷன் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆமென். ஆமாம், அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, இது என்னால் ஆகலைங்க, கடவுளால் தான் ஆச்சு, கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம், தந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தந்த கணவனுக்காக மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ். என் பிள்ளைகிட்ட என்ன குறைவு இருக்குது, என் பிள்ளை எவ்வளவு சரியில்லை, என் பிள்ளை எவ்வளோ மோசம், இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. சிறந்த காரியத்தை கொண்டு போய் இயேசு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த சீனில் 5 அப்போ 2 எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணதை விட்டுப்பட்டு, அப்பா 5000 பேருக்கு சாப்பாடு இல்லையப்பா, என் தேவனே என் தெய்வமே அப்படின்னு தானே எப்படி இருந்திருக்கு அந்த சீன். நீங்கள் வேற மாதிரி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பட்டினியாய் கிடக்கிறார்கள் அப்பா, சாப்பிடாமல் எப்படி போவார்கள் அப்பா, சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குதப்பா, பெரியவங்க கூட பசி தாங்குவாங்களா அப்பா, இந்த பிள்ளைங்க எப்படிமா எல்லாம் மூஞ்சி கரிச்சிப்பில் மூஞ்சி திருப்பி 3 நாள் பிரசங்கமே போயிருக்கும். எல்லாம் ஏசாமி அலாதீங்கன்னு இருப்பாங்க மக்கள்லாம் இப்படிதான் நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, அப்படி இல்லையே சீன். அவர் எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா, எடுத்தாரு தேங்க்யூ அப்படின்னாரு பாருங்க, பிதாவே ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது பாசிட்டிவான நேரங்கள் அது வரல, தேவை இருக்கும் போது அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம். ஆமென். தேவை இருக்குது ஸ்தோத்திரம். 10,000 தான் இருக்கு, 5,000 தான் இருக்கு, ஸ்தோத்திரம். இதை என் கையில கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். இது அப்படி சொல்லும் போதே அங்க பெருக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்னது, நீ அதை சொல்ல, நீங்க திட்ட சுருக்கம் தான் வரும். ஆனா ஸ்தோத்திரம் பண்ண அப்படி விரிவடைகிறது நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, சயின்டிஃபிக்காக நிறைய காரியங்களை இப்போ அப்படியே இது பண்ணுறாங்க. அறிவியலின் உண்மைகளை கொண்டு வராங்க. ஒரு தோட்டத்தில் போய் ரொம்ப முற்போக்கான காரியங்களை அங்கே இருக்கிற செடிகள் மரங்களுக்கு நடுவில் பேசுனா அது நல்லா வளருதுங்கிறாங்க. ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணீருக்கு பாருங்கள், வாட்டர், இந்த வாட்டரில் ஒரு மெமரி பவர் இருக்குது, ஒரு ஞாபக சக்தியின் வலிமைகள் அதில் இருக்குது. அந்த தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் கெட்டதே பேசுனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுதுங்கிறாங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு நல்ல விஷயம் பேசுனா அந்த வாட்டர் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் உடம்புல 70% மேலே வாட்டர் தான் இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறதுனால தான், நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் முக்கால்வாசி உங்கள் பாடி கெட்டு போகிறதுக்கு காரணமே. ஏன்னா அது அந்த மோசமான ஞாபகங்களை உள்ள கலந்து பாடியே ஒரு மாதிரி ஆக்கிடுது. ஆனால் வேதவசனம் சொல்லுது, உன் அப்பத்தின் தண்ணீரை எடுத்து அதை என்ன பண்ணு, ஸ்தோத்திரம், என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கிறார் கடவுள். ஆமென். bless your bread. உன் அப்பத்தின் தண்ணீரையும் என்ன பண்ணு, ஆசீர்வதித்து வியாதி என்னை விட்டு விலக்கி ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும்.
ஆமென். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களா இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் சொல்வதற்கான சூழல் அங்க இருந்ததினால் ஸ்தோத்திரம் சொல்லல. தேவை அதிகம், இருப்பதோ கம்மி, அப்பொழுதுதான் சொன்னார் ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய இருந்ததுங்க ஸ்தோத்திரம், அப்படி கிடையாது. அவ்வளோதான் இருந்தது ஸ்தோத்திரம். அப்போ பெருக ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, தேவையெல்லாம் செஞ்சுட்டு மீதி வந்துடுச்சு. ஆமென். தேவையெல்லாம் சந்திச்சு மீதி வந்துடுச்சுங்க. ஆமென். இது வெறும் ஃபைனான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் மட்டும் இல்லை, உங்கள் பேலன்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும். எப்படி ஆரோக்கியமாக சுகமாக இருக்கணும், அதுக்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. ரொம்ப தலைவலி இந்த தலைவலி போனதுக்கப்புறம் தான் தலைன்னு ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு ஞாபகம் வரும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு மட்டும்தான் அப்படி வந்திருக்கோ, உங்களுக்கு வரலையோ? நாங்கள்லாம் அப்பா அப்படியே சில நேரம் இந்த மண்டே பார்த்தீங்கன்னா மண்டவெளி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா சண்டே ரொம்ப நேரங்கள் செலவு பண்ணி போகும்போது வரைக்கும் அப்போது தைலங்கள்லாம் போட்டு கொஞ்சம் இதான பிறகு அப்புறம் பார்த்தா தலைன்னு ஒன்று இருக்குதாங்கிறது நமக்கு ஞாபகம் வரும் பாருங்கள். அதே மாதிரி கால் வலியோ சம்திங், ஏதோ ஒரு பெயின் சரியாகும் போது தான் இம்புட்டு நாள் இந்த காலுக்கு தானே இருந்துச்சு, அதை கண்டிருக்கவே மாட்டோம், அதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டோம். என்னையாவது உங்கள் சரீரத்தின் அவயங்களின் நல்ல செயல்பாட்டுக்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? ஆனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சே தேங்க்ஸ். இருதயமே, தேவன் தந்த இருதயமே, எவ்வளவு அருமையாய் துடித்து கொண்டிருக்கிறாய், உனக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் சொல்லி பாருங்க. ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமாங்க, நிஜம்ங்க, ஹார்ட் அட்டாக்கே வராது. உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நல்லா என் கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கீங்களா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். என் கைகளில் இவ்வளோ பலனை கொடுத்துருக்கீங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கொஞ்சமாக இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே பெருகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது சாதாரணமான ஒரு மேட்ரு கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங்ஸ் பாருங்க. ஸோ இதை வெளியில் உள்ளவங்களாம் கூட அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன இது குறைவு போட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் வருது, அழுத்தம் வருது. ஆனால் இதை வேறு மாதிரி மாற்ற முடியுங்கிறாங்க. சைக்காலஜிக்கலே நிறைய காரியங்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. இது வேதம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இங்கே நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்போ குறைவாக இருந்தபோது, தேவையான அளவு இல்லாத போது இயேசு சோசனம் பண்ண. இது மட்டும் இல்லை, இட்ஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையே அப்படி தான் இருந்ததுங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஜான் 11, யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். லாசர் கல்லறைக்கு முன்னாடி எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்க, ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது எப்போ பண்றார் பாருங்க. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப ரொம்ப சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன். டெட் பாடி இருந்தது அப்படிங்கிறது இல்லை, 4 நாள் ஆயிடுச்சு கல்லறைக்குள்ளே இருக்கு. இப்போ அது முன்னாடி நின்றுக்கிட்டு பிதாவே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார் பாருங்க. மரித்ததை கூட உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த ஸ்தோத்திரத்துக்கும் இந்த தேங்க்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். செத்த சில காரியத்தை கூட எழுப்பக்கூடிய வல்லமை இந்த ஸ்தோத்திரத்துக்கும் பிரைஸ்க்கும் கடவுள் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமா, செத்து இருக்கலாம், செயல்படாம இருக்கலாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னா அதுக்குள்ள ஜீவன் வர ஆரம்பிக்குது, அதுக்குள்ள பலன் வர ஆரம்பிக்குது. நாரி போனதை கூட வாசம் உள்ளதாய் மாற்றுகிறது. ஆமென். மரித்ததை எழுப்புகிறது. அப்ப இது எப்படி நடக்குது பாருங்க. தேங்க்ஸ், ஸ்தோத்திரம், அதில் தான் இந்த காரியங்கள் நடக்குது. எனக்கு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கூட கம்ப்ளைண்ட்டாக இயேசு ஜெபத்தை பண்ணல பாருங்களேன். இப்போ நம்ம வாஸ்தவம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தெரியப்படுத்துங்களா, அப்படி தான் அவர் தெரியப்படுத்துறாரு பாருங்களேன். இயேசு எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. லாசர் நல்லா இருந்தா ஐயா, போயிட்டான் ஐயா, என்னுடைய டிசைபிள்ஸே இப்படி நீங்கள் எடுத்துட்டீங்களே ஐயா, நான் காப்பி தண்ணிலாம் போட்டு கொடுப்பாங்க அந்த அம்மா, போட்டா பச்சிலாம் தருவாங்க, அந்த வீட்டில் இப்படி ஒரு சாவு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கல பாருங்க அவர்.
பண்ணலாம், பழக்கமாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். பிரேயருக்கு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் இல்லை, ஏன் நான் பண்ணாதான் நீங்க கேட்பீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. இது வந்து கடவுளே கைது பண்ற மாதிரி பாருங்களேன், கடவுளே அரெஸ்ட் பண்ற மாதிரி, கடவுளே அப்படியே வந்து ஆமாங்க, மனுஷனுக்கு தான் கடவுள் அப்படிப்பட்ட உரிமையை கொடுத்துருக்கிறார். பிள்ளை வந்து வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க என்னைக்குப்பா எனக்கு வாங்கி தராம வந்திருக்கீங்க, வாங்க கடைக்கு போவோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டுட்டானே சுற்றமத்தை, கரெக்டா? ஆமாங்க, கடவுளே நீங்க கைது செய்யற மாதிரி, இது கடவுளே அரெஸ்ட் பண்ற மாதிரி. கடவுள் வந்து அப்படி ஒரு, அவர் காட் இஸ் a vulnerable God. ஒரு அவர்கிட்ட ஒரு வல்லரபிலிட்டி இருக்குது பாருங்க. அவர் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதனால தான் உன்னத பாட்டுலாம் சொல்கிறாரு, உன் கண்ணை கொஞ்சம் என்னை விட்டு திருப்பேன், அவைகள் என்னை வென்றது அப்படிங்கிறாரு. புரிஞ்சான்னு தெரியலையே இது. பக்த கோடிகளுக்கு இது விளங்காது, ஆனால் பாச கோடிகளுக்கு இது விளங்கும். கண்களால் கைது செய், இதெல்லாம் வந்து பிபிலிக்கல் லாங்குவேஜுங்க. எப்பா கொஞ்சம் தள்ளு, என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுறேன் நீ அப்படிங்கிற. கடவுள் உங்க அன்பிலே அவர் மயங்க முடியும், கண்டிப்பா மயங்க முடியும். கடவுளே மயக்கத்துக்குள்ளாக்கக்கூடிய ஆட்களாக நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் புரியணும் நமக்கு. ஏதோ அப்படி இல்லை, நீங்க நின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரே இறங்கிட்டு தான் ஆகணும், அவரே செய்யற மாதிரி ஆயிடும். இது அப்படிதான். இந்த ஸ்தோத்திரங்கிறது அந்த மாதிரி இருக்கு பாருங்க. தருவீங்களா மாட்டீங்களா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதெல்லாம் இல்லை. இது அதையும் தாண்டி ஹையஸ்டா போயிடுச்சு. எனக்கு செவி கொடுத்ததுக்காக நன்றி. இப்பதான் மேட்ரே ஆரம்பிக்கிறாரு. லாசருவே வெளியே வா, போனாங்க, வெளியே வந்துடுறான். அப்ளிகேஷன் வந்து அதுக்கு அப்புறம் தான், அப்ரிசியேஷன் தான் ஃபர்ஸ்ட். ஆமென். அப்ளிகேஷனுக்கு முன்னாடி முதல்ல என்ன வருது? அப்ரிசியேஷன். ஆமென். தென் அப்ளிகேஷன். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன். ஆமென். இங்கிலீஷ்லயும் ரேமிங்கா வருது பாருங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பேசிடுவோம், ஆங்கிலத்தில் மட்டுமே சர்வீஸ்லாம் நடத்துவோம் சீக்கிரமா. ஆமென். தமிழையே எம்பிட்டு கொலை பண்ணியிருக்கோம், இங்கிலீஷை விடுவோமா? அதான் சில பேர் சொன்னாங்க, இந்த காந்தி கீந்திலாம் யாரும் போடுறதுக்கு வேண்டாம் ஐயா, நம்ம ஆளுக்குள்ள கொஞ்சம் பேர் இங்கிலீஷ் பேச சொல்லியிருந்தாலே அவன் எப்போவே நாட்டை விட்டு போயிருப்பான். சும்மா சத்தியகரகம் அந்த நம்ம ஆளுகள் மும்பை இப்போ பால்லாம் இருக்கா பார்த்தீங்களா, மும்பை போனீங்கன்னா இந்திய கூட தமிழ் மாதிரியே பேசுவாங்க. அவனுக்கு நம்ம இது வந்து இந்தியா இல்லை தமிழானே தெரியாது. அதனால தான் இப்போ சேட்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஹிந்தி தத்தைக்க புத்தைக்க, அதாவது கித்தனா ருபியா பாய், அதாவது எவ்வளோ அவனும் பேசிடுறான். வேண்டாம்பா வேண்டாம், நான் பேசிடுறேன் அப்படிங்க. நீ வந்து என் லாங்குவேஜ் பேச வேண்டியதே இல்லை, நான் பேசிடுறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுறான், அவன் பேசிடுறான் நம்ம பேசுகிற மொழியெல்லாம். அதனால் நம்ம பேசுவோம். ஆமென். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா 6:5, உன் கண்களை என்னை விட்டு, கடவுள் மணவாளன் மணவாட்டியை பார்த்து, கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு டிவைன் ரொமான்ஸ் இருக்கு இல்லையா? யூ நோ டிவைன் ரொமான்ஸ், தெய்வீக காதல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. அதாங்க உன்னத பாட்டு. அதை வேற ஏதோ படத்தில் வச்சுட்டாங்க. சரி கவனிங்க, இப்போ கடவுள் சொல்றாரு, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. உங்க கண்ணுங்க, இந்த என் கண்ணா அப்படிங்கிறீங்க, உங்க கண் நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. அதில் எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க உங்க கண்ணில். இல்லைங்க, என் கண்ணில் பவரே இல்லைன்னு தான் கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படி. பாஸ் என்ன சொன்னாலும் அப்படி யோசிக்காதீங்க, ஆண்டவர் சொல்றதை கொஞ்சம் பாருங்க. ஆமா, உன் கண்களை என்னை விட்டு, ஏன் அப்படி சொல்றாரு? அவைகள் என்னை வென்றதுங்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா கடவுளே கைது பண்ண முடியும், கடவுளே அட்ராக்ட் பண்ண முடியும், கடவுளே கவனிக்க வைக்க முடியுங்க. அவ்வளோ அன்பையும் வல்லமையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென்.
நம்ம இந்த மாதிரி ஒரு சன்ஷிப்குள்ள, இந்த மாதிரி சன்ஷிப்பை விட இது கொஞ்சம் ரொம்ப மேலே மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து மணவாளன் மணவாட்டி. ஆமேன். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ காலைல கூட தான் சொன்னேன், மணவாட்டி மாதிரி இல்லாமல் எல்லாம் மாவாட்டி மாதிரி இருக்குதுங்க. சபை வந்து பார்த்தா மணவாட்டி மாதிரியே தெரிய மாட்டேங்க, எல்லாம் மாவாட்டி மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி இருக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் உங்கள் நிலையை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி பேச முடியுமாங்க? கடவுள் வந்து இப்படி சொல்ல முடியுமா? இப்போ கண்ணை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை பார்வையாலே கொள்ளுதால அப்படிங்கிறார் உங்களை பார்த்து. இதெல்லாம் சபைக்கு புது லாங்குவேஜ். ஏன்னா நம்ம உன்னத பாட்டிலேருந்து என்னைக்கு பிரசங்கம் கேட்டிருக்கோம். பாருங்க, அடுத்தால ரூத், அப்புறம் எஸ்தர், திருப்பி உன்னத பாட்டெலாம் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு வரியா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ஏற்கனவே நம்மளை கிறிஸ்தவத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க, இனிமேல் டோட்டலாக ஒதுக்கி வச்சிருவாங்க. நல்லது. ஆமாம், அதனால் இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது பாருங்கள். உன் கண்கள் என்னை ஏதோ இப்போ சில பேருக்கு இவர் பாருங்கள் ஏதோ சினிமா படத்தில் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாருமா, இவன் உன்னத பாட்டெலாம் படிச்சிருக்க மாட்டாங்க பாருங்கள். கடவுள் சொல்கிறாரு, என் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. அப்பா, என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். Turn away thine eyes from me, for they have overcome me. ஆமென். என்னை ஓவர் கம் பண்ணுற ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குதுப்பா அப்படிங்கிறார். என்னையே மேற்கொள்ளும் ஆற்றலை நீ பெற்றிருக்கிறாய். ஆமாம், இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பேன், அதுகள் மாற்றிடும் பாருங்க. அப்புறம் சரி இப்படி சொல்லுதுன்னு நம்ம ப்ரோக்ராம் மாற்றிட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணது, நம்மளே அவங்க மாற்றிட்டாங்க. ஆமென், மாற்றிட்டாங்க. அப்போ இப்படி தான் கடவுளும் நீங்களும் இருக்கிறீங்க. இப்படி தான் கடவுளும் நீங்களும் இருக்கிறீங்க. அவர் ப்ரோக்ராமை கூட உங்களால் மாற்ற முடியும். அவருடைய ப்ரோக்ராமை கூட உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். கடவுள் உங்ககிட்ட சொல்லவே முடியும், இப்போ இன்னும் கொஞ்சம் விட அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறதே நமக்கு சொல்ல பாருங்களேன். அதனால் உன்னத பாட்டை எடுத்து டிவைன் ரொமான்ஸ் பற்றி பேச போகிறோம். ஆமென். கொஞ்சம் கம்மிங் சூன். உன்னத பாட்டு டிவைன் ரொமான்ஸ் கம்மிங் சூன். புது படம் வெளியே வர்றதுக்கு ரசிகர்கள் காத்திருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆமென். பிரைஸ் காட். எல்லாம் ரசிகர்களின் கொந்தளிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. இது குவார்ட்டர் பிரியாணிக்கு நினச்சிக்க கூடாது நீங்கள், இது உண்மையான ரசிகர்கள் கூட்டம். என்னன்னா வாங்கின துட்டுக்கு எக்ஸ்ட்ராவே நடிப்பான். கவனிங்க. அப்போ எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதா? கரெக்டாக அந்த லைனில் வந்துட்டு இருக்கா? எனக்கு செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு சீன் காட்டுறேன் பாருங்க, ஜீசஸ் லைஃப்ல இருந்து இன்னொரு காட்டுறேன். உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த பிரசங்கம் இந்த இடத்துக்கு உள்ள வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இது ஹோலி ஸ்பிரிட் வந்து அதை ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறார், அதனால பேசிட்டு இருக்கிறேன். எந்த நோட்ஸும் வச்சு பேசல. இது வந்து ஒரு மெடிடேஷன், இது ஒரு தியானம், அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். எடுத்து பாருங்க, Matthew 26 verse 30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகளின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நல்ல கவனிங்க, இந்த சீன் உங்களுக்கு தெரியுதா? இது என்ன சீன் அப்படின்னு சொன்னால், இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ண போகிறாங்க? கைது செய்து அவரை கொண்டு போய் அவமானப்படுத்தி கோர்ட்டில் வழக்கிலெல்லாம் நுப்பாட்டி அவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணி மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், இதெல்லாம் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எப்பா நம்மளெல்லாம் வெட்ட போகிறாங்களா, நீங்களாம் சிதறடிக்க போகிறீங்களா, வாங்க போங்க அப்படிங்கிறாரு. இந்த சீனும் பாருங்க, ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்புனா எப்போ ஸ்தோத்திர பாட்டு பாடினார்?
அநேகமாக இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா வேற ஒரு பாட்டு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நிலைக்கலாமா. வாங்க எல்லாரும் ஒரு நேரம் சேர்ந்து எமோஷனலா ஒரு அழுக போட்டுரும். சீசர்கள்லாம் ஒன்னா கூடி வாங்கப்பா ஒரு பாட்டு. அழக்கூடாது என் செல்லம். நீங்க யோசித்து பாருங்க, ஆக்சுவலா அந்த சீன் எப்படி வரணும்? இப்படி தானே கிரியேட் ஆயிரும். வாங்க இவ்வளோ நாள் சாப்பிட்டோம், மீன்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாமோ பார்த்தோம், ஆனால் இன்னையோட கதை முடியுதப்பா. இல்லைன்னா போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். சீசர்கள் தெரிஞ்சா அவங்க இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. கரெக்டா? பாருங்க, இவருக்கு எல்லா பாட்டும் தெரியுது அப்படின்ட்டு. ஆமா, ஆமா. பிசாசு பார்க்கறான், இவனை படம் பார்க்க விட்டது கூட தப்பா போச்சு போல, அதை வச்சு பைபிளை எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆமாங்க, ஒரு நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவுன்னு நினைக்கிறோமோ அந்த மேட்டரையே கடவுள் வந்து வேற மாதிரி ஆக்கி விட்டுதான் இருப்பார். எந்த பட்டயத்தை வச்சு தாவீதை கொல்றதுக்காக கோலியாத் வந்தானோ அந்த பட்டயத்தை வச்சு அவனை போட்டான் பாருங்க. அது மாதிரி தான் சில பேரை வச்சு அவன் அழிச்சிட்டு இருப்பான், ஆனால் நம்ம கையில் அது வந்துச்சுன்னா சூப்பராக மாறிடும். ஆமென். இப்படி ஒரு நெகட்டிவான இதுதான் பாடணும் ஆக்சுவலி அந்த நேரத்தில். அது ஸ்தோத்திர பாட்டு பாடுறதுக்கான டைமே. இப்போ எல்லாம் முடிச்சு உயிர் தெழுந்த உடனே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா அது ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிச்சு எரிய போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவமானப்படுத்த போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகத்தின் பாவமே அவர் மேலே என்ன பண்ண போகுது, வரப்போகுது. பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே பெரிய ஒரு காரியத்துக்குள்ளே போகிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுது. இப்போ நம்ம கூட என்னங்க பாட்டு படிச்ச உடனே இப்படி ஆயிட்டு, இதுக்கு தான் ரொம்ப தோத்திரம் போடக்கூடாதோ அப்படின்னு இருப்பீங்க. இப்போ நம்மளா இருந்தா இந்த தோத்திர பாட்டே வேண்டாம் பிரதர், பாடி முடிச்ச உடனே கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருப்பீங்க. ஆனா அவரு எல்லாமே தெரியுது. இதுல என்ன பியூட்டினா, தெரிஞ்சு ஸ்தோத்திர பாட்டு பாடுறாரு பாருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி ஏன் ஆவியானவர்ல எழுதி வச்சிருக்கிறார்? சும்மா பாட்டு பாடினார்கள் போட்டிருக்க வேண்டியதானே? சும்மா பாட்டு பாடினாங்கன்னு போட்டிருக்கலாம், ஆனால் அப்படி போடல பாருங்க. ஸ்தோத்திர பாட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திர பாட்டு. அந்த நேரத்தில் வந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னு எல்லாரும் நம்ம கடந்து வந்த பாதையை நினைத்து அப்படியே நன்றியோடு அப்படிலாம் பண்ணல பாருங்க. ஸ்தோத்திர பாட்டு ஏதோ ஒரு போட்டு குத்தின்னு குதிச்சிருக்காங்க. அது ஜூடைய கல்ச்சரே எப்படி தெரியுமா? நம்மளால நின்றுட்டே பாட மாட்டாங்க, அவங்க ஆட்டே தான் பாடுவாங்க. அப்படியே அவங்க வந்து ப்ரைஸ்னாலே டான்ஸ் தான் அவங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வரும். அதனால தான் அந்த மலைகளுக்கு அவங்க போவாங்க பாருங்க, பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே தான் போவாங்க. அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் பாருங்க. ஆடலும் பாடலும் அவங்களுடைய வாழ்க்கை முறையாகவே இருக்குது. அவங்க அப்படிதான் கடவுளை ப்ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி பாருங்க, அட்டென்ஷனில் நின்றுட்டு கையை கட்டிக்கிட்டு பாட்டு படிப்பாங்க. தாவீதை போல. அதான் ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவங்களை பொய் சொல்லணும்னா பாட்டு படிக்க சொல்லுங்க அப்படிம்பாரு. ஏன்னா தாவீதை போல நடனமாடுனா அட்டென்ஷன் நின்று படிச்சுட்டு இருப்பாங்க. கைத்தாளத்தோடும் கை கட்டி இருக்கும், மத்தாளத்தோடும் அப்படின்னு வாய் மட்டும்தான் பாடும் பாருங்க, வேற ஒரு ஆக்ஷனுமே அங்கே இருக்காது. எல்லாம் அப்படியே அதாங்க கவனிக்கணும்ல. ஆனால் அந்த நேரம் ஆடலுக்கும் பாடலுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி டைமில் ஸ்தோத்திர பாட்டை அவர் பாடினார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எப்படி பாட முடிஞ்சுது? அப்படிலாம் பாட முடியுமாங்க? அப்படின்னா அவர் ஒன்றை பார்க்குறாரு, இதன் ஊடாக நான் கடன்பேன், அது உண்மைதான். ஆனால் கடந்து நான் வெளியே வரும்பொழுது அநேக பிள்ளைகள் மகிமைக்குள்ளே வரப்போகிறார்கள். ஆகையால் ஸ்தோத்திரம். இந்த சிலுவைக்கு பிறகு ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது. இந்த அவமானத்துக்கு பிறகு நித்திய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அதை நான் பார்க்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென்.
ஆமாம், சீசர்கள் வந்து தெரியாமலே பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தலைவர் தெரிஞ்சே பாடுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் பாடுறாரு. யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஏன் பதிவு பண்ணியிருக்கு? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். ஏமேன். இந்த கல்ச்சர் இட்ஸ் அ ஜீசஸ் கல்ச்சர். ஏமேன். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் கல்ச்சர். ஆமென். இதுதான் அவர் உருவாக்குறாரு. எது என் நிலைகள் காரியங்கள் அதை பார்க்காத. கிவ் தேங்க்ஸ், ஆல்வேஸ் பிரைஸ் காட். ஆமென். அதான் தாவீது வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லலாம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமென். ஆல்வேஸ், ஆல்வேஸ் பிரைஸ், ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ். ஆமென். எப்போதும் எப்போதும் கர்த்தரை எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமென். ஆல்வேஸ் பிரைஸ். எப்போவுமே ஸ்தோத்தரிக்கிறான், எப்போவுமே துதிக்கிறான், எப்போவுமே. அப்பா அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ஸை தான் அவர் கொண்டு வர்றாரு. அதனால தான் பால், அவரை பின்பற்றுற மக்கள், பால் இன்னும் அடுத்தடுத்து வர்றவங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது கூட அவங்க அதில் நின்றுட்டு என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதே தான் பண்ணாங்க. ஒரு கப்பல் சேதம் நடக்கு பாருங்க, ஆக்ஸில் படிக்கிறோம். ஒரு கப்பல் சேதம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய பாதிப்பு அங்கே நடந்துருது. அப்போஸ்தலர் 16:27 எடுங்க. இப்போ அந்த ட்ராவல் ஆரம்பிக்கும் போதே பவுல் சொல்கிறான், எப்பா இது வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே நீங்கள் சொன்னால் கேட்க முடியுமா? நாங்கள் வந்து மாலுமி சொல்கிறது தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனா அங்கே மோசமாக மாறுது சூழ்நிலை. வேகமான காற்று எல்லாம் அடித்து எல்லாம் என்ன ஆகிடுது, பாதிக்கப்படுது. ஒரு தீவில் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, சேர்ற மாதிரி ஒரு நிலைமை. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. சரக்கெல்லாம் அந்த கப்பலில் கொண்டு வந்த சரக்குன்னா நீங்கள் பாட்டிலாக இருந்தது போல் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நம்ம எல்லாம் தெளிவாக சொல்லணும் இல்லையா? கப்பலில் வந்த சரக்கையெல்லாம் கொட்டினார்கள், அதற்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க போல. அம்புட்டு சரக்கையும் போட்டிங்களாப்பா அப்படின்னு நினச்சிக்கூடாது இல்லையா? ஏன்னா தமிழில் சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும். ஆமாம், அது மெய்யானவே உண்மையிலே வருத்தம் தானே பிரதர். அம்புட்டு சரக்கும் போச்சுன்னா என்ன பண்ணுவான்? எதுவும் இல்லாமல் சரக்கு மட்டும் இருந்தால் தான் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். சரக்கு பூரா கொட்டிட்டு அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. பொருட்கள், அதுக்கு ஒரு தமிழில் அப்படி இருக்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், எடுத்து வந்து தூக்கி போடுறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். இப்போ பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா புரியும், டைம் இல்லை, அதனால் நான் விஷயம் சொல்கிறேன். 20வது வசனம் பாருங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. ஒரு புயலில் பாதிக்கப்பட்ட ஒரு ஊரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெள்ளத்தில் சூழ்ந்து அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான். இதில் வந்து பாதிப்புங்கிறத தாண்டி இன்னும் உயிரோடு இருப்போமா பிழைப்போமான்னு நம்பிக்கையே அற்று போகுது. ஏன்னா அம்புட்டு பெரிய ஒரு பாதிப்பங்க நடந்திருக்கு. இப்போ கவனிங்க, 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தாவிலே விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. நான் அப்போவே சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போவே சொன்னேன், இது வராமல் இருந்திருக்கும். அதுதான் நீங்கள் என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். சில விஷயத்தை வாழ்க்கையில் தடுத்து நிறுத்திடலாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கவனிங்க, இப்படிலாம் ஒன்றுமில்லாமல் போய் தான் கற்றுக்கணுங்கிற அவசியமே. அதான் நான் சொன்னேன், கிரேஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் எம்பூட்டி இழந்தாலும் உங்களை திரும்ப தூக்கி கொண்டு வந்துடும். அதான் கிருபை. ஆனால் தேவனுடைய ஞானம்ங்கிறது உங்களை இழக்க விடாமலே காக்கும். That is the wisdom of God. பாதிக்கப்படாமலே அது காத்துரும். போகவே வேண்டியதில்லை. அதனால தான் நம்ம வெறும் ஏதோ கிருபையின் ஒரு பரிமாணத்தை மட்டும் பேசலை, தேவனுடைய ஞானங்களை இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம். ஞானம் வந்துட்டுன்னா தவிர்த்திடலாம். சேதமோ அழிவும் அதெல்லாம் வந்து தானே ஆகணும், அப்படி கிடையாது. பவுல் சொல்றாரு பாருங்க, ஏன் சொல்ல கேட்டிருந்தா
பவுல் சொல்ல கேட்டிருந்தாலே தவிர்க்க முடியும்னா, தேவனுடைய வார்த்தைகள் எத்தனை பிரச்சனையை, எத்தனை காரியத்தை, எத்தனை அழிவை, எத்தனை நாசத்தை, எத்தனை புயலை, எத்தனை நஷ்டத்தை தடுத்து நிறுத்துங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். தடுத்து நிறுத்திடுங்க, வராமலே அழகா போயிடுவீங்க. எனக்கு பிரச்சனையே இல்லாம போயிட முடியுமா? நீங்க அவர் வார்த்தையை அந்த அளவுக்கு கவனிச்சீங்கன்னா அப்படி போகிறதுக்கும் அவர் வழிய வச்சிருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் இருக்குது. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். என்னங்க பாதையெல்லாம் நெய்யா பொழியுமா? நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு தூரம் போகலாம். லிசன் மை சன், லிசன் மை வேர்ட். நான் சொல்லது கவனி, என் ஆலோசனைகளை கொஞ்சம் கவனிச்சுட்டே வா. என் கூட கொஞ்சம் நெருக்கமாக வாழ ஆரம்பி, என் கூட கொஞ்சம் நெருக்கமாக வந்து பழக ஆரம்பி. இந்த புது வருஷத்தில் அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் உங்களுக்குள்ள எழும்புறதுக்கு இந்த நாட்களே உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. நான் தேவன் பேசுறதை இன்னும் கேட்க, தேவனுடைய சத்தத்தை நான் இன்னும் கவனிக்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் என் இருதயத்தை திறந்து வைக்க நான் தயாராக இருக்க போகிறேன் அப்படிங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பாருங்க, வீடு கட்டுவாங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலே கொடுக்கறது தான். ஏன்னா நானும் கவனிச்சுட்டே இருப்பேன். இப்போ பாருங்க, பல கோடின்னு 2 பேர் எழுப்பி வந்துருவாங்க. அது நம்ம சபையில் பல சுட்சமெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், சரி, அது அப்புறமா சொல்கிறேன். அப்படி இல்லை பாருங்க. சரி, தேவனுடைய வார்த்தைகள் அழிவையும் நாசத்தையும் தடுத்து நிறுத்திடும். ஆமென். அதன் வழியாக தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. சில சொல்லுவாங்க பாருங்களா, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் தாவீது சொல்லலையா? அது மாதிரி அடி என்ன அடி. அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை யார் அப்படி தெரிஞ்சுக்க சொன்னா? பட்டு தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை போதாது. கொஞ்சம் படித்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பா பவுல் சொல்றான் பாருங்களேன். அதாவது இயற்கை சீற்றம், காரியம், இந்த பாதிப்புலாம் உலகத்தில் இருக்குதானா? இருக்கு. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு? ஆவியிலே அதை உணர்ந்து அவர் முன்னாடியே சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டிருந்தேன்னா முதல்ல இது வந்திருக்காதுங்கிறாரு. அப்போ பிரச்சனையை ஊடாய் போய் தான் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது கடவுள் வச்ச பெட்டர்வே கிடையாது. போகாமலே தெரிஞ்சுக்கலாம். ஆமென். இப்போ ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் பண்ணணும்னா அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும்னா எப்படி? என்னங்க? சரி, இதாவது பரவாயில்ல. HIV அந்த அனுபவம் இல்லாத டாக்டர் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ண உங்களுக்கு டாக்டர் HIV என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு வந்து போயிருந்தா தெரியும். அப்போ அங்கெல்லாம் எப்படி வேலை நடக்குது? அனுபவத்தின் வாயிலாக செய்யலை, படிச்சுட்டு செய்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு நிலை இருக்குது. எல்லாம் பாருங்க, சில சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் உன் பிள்ளையை எடுத்தார் தெரியுமா? ஏன்னா பிள்ளையை எடுத்த நிறைய பேர் உங்ககிட்ட வந்தா அப்போ தான் நீ மனதுருக்கத்தோடு ஜெபிப்பாய். எப்படி பாருங்க, என்னப்பா இது? அப்போ இன்னும் எத்தனையோ பாயிண்ட்டுக்காகலாம் நான் ஜோம் பண்ண வேண்டியது இருக்கு. 50 பாயிண்ட்டுக்காக என்ன போட்டுருவாரா? உன் மனைவி ஏன் உன்னை விட்டு போச்சுன்னா, ஏன்னா மனைவியை விட்டு போன பல பேருடைய வருத்தம் உனக்கு அப்பதான் தெரியும். எப்படி கிறிஸ்டியன் தியாலஜி? ஐயோ, இது என்ன சொல்றது? தனியாலாம் நான் அவர் அம்புட்டு சிரிப்பேன். நான் சில நேரம் யோசித்து பார்த்தா அப்படியே அதையும் பாருங்க, ஆமென் அப்படிம்பாங்க ஒரு கும்பல் உட்கார்ந்துக்கிட்டு, என்னன்னே தெரியாம. அதுக்கு அல்லேலூயா அப்படிம்பாரு பாருங்க, அல்லேலூயா அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட அதை இது நடைமுறையில் ஏதாவது இருக்கா? இப்படி யாராவது டீச் பண்ணுவாங்களா? இப்படி எந்த ஒரு உலகத்திலே அப்படி கிடையாத. உலகத்திலே இப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இது பண்ணி தான் அவங்க தவிர்க்க பார்க்குறாங்க. அதான் பார்த்தோம்னா வருமுன் காப்போம் இப்படிலாம் மொழி எங்கே இருக்குது? உலகத்திலே இருக்குன்னா கடவுள்கிட்ட கண்டிப்பாக இருக்குதுங்க நிறைய. அவர் வராமலே காத்துருவார். அந்த சீனுக்குள்ளே நீ என்ட்ராகாத மாதிரி உன்னை நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். கண்டிப்பா இருக்குதுங்க. மோர் பெட்டர் வேஸ், த ஹையர் வேஸ். ஆமென். தேவனிடத்தில் இன்னும் உயர்ந்த வழிகள் நிச்சயமாகவே இருக்கிறது. ஆமா, எல்லாமே பட்டு தான் புயலுக்குள்ளே போய்தான் அப்படின்லாம் இல்லை. முன்னாடி புயலே இல்லாமல் அப்படி போயிடலாம் நீங்க. அப்படியும் ஒரு ஞானமும் ஒரு வழியும் தேவனிடத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இங்கே இடத்துல பவுல் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவன் எப்படி அழகாக சொல்கிறா பாருங்க, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு, எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு.
அது வந்துதானே ஆகணும் வாழ்க்கையில். பார்த்தீங்களா, வாழ்க்கை என்ற என்ன உணர்த்துகிறது அப்படிலாம் பவுல் பேசலை. இதுல இருந்து என்ன தெரியுது? அடி வாங்குவதுதான் நம் தலையெழுத்து அப்படின்னு ஒரு புத்தகத்தை பண்ணிருக்கலாமே. என்ன கொண்டு வந்தோம் பாருங்க, எல்லாம் போயிடுச்சா, சரக்கெல்லாம் போயிடுச்சா, அதான் 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 வாழ்க்கை அப்படின்னு அவர் என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம ஆளுகளுக்கு பாருங்க 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். உடனே இப்போ இந்த கொரோனாவெல்லாம் எத்தனை வாரம் சப்ஜெக்ட் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுவே வேற வடிவம் எடுத்து போயிட்டு, ஆனா இவங்க இன்னும் அந்த இன்னும் இவங்க அதே இப்போ கொரோனா பார்த்து அதை ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்த ஏதாவது வருதான்னு பார்த்து அதை ஒரு பிரசங்கம். ஆக மொத்தம் இயேசுவை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க சபையில், வேறு எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை பாருங்க. அவர் சொல்கிறாரு, வருத்தமும் சேதமும், எல்லாம் சொல்லுங்கள், வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு. அவன் பாருங்க, லிசனிங் ஹிஸ் வாய்ஸ், அவருடைய சத்தத்தை கேட்கிறது. இந்த மாதிரி ஒரு 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 தேவ மனிதனின் ஆலோசனையே வருத்தத்தையும் சேதத்தையும் வராதபடி காக்க முடியும்னா, தேவனுடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெருசா அவங்க வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். அப்படி தேவன் செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறார். பைபிள்ல நிறைய. எல்லா ஊரும் பஞ்சத்தில் அடிபடும் போது எகிப்து மட்டும் செழிப்பா இருக்கு. ஏன்னா அங்க ஒருத்தன் கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவன் இருந்தான். இஸ் நேம் ஜோசப். ஆமென். ஞானம் அந்த, அதனால தான் யோசேப்பு வந்து எதனால நிறைஞ்சிருக்கிறான்? த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அதுல நிறைஞ்சிருந்து அங்க வந்து அவன் வந்து சொல்றான். அப்ப பார்த்தா எப்படிப்பா, எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே சொல்ற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு பதில சொல்ற தீர்க்கதரிசி நான் இன்னும் பார்க்கல. நாங்கள் சொல்லலையா சுனாமி வரும் என்று? நாங்கள் சொல்லவில்லையா வினோத வியாதிகள் வரும் என்று? பெயர் இல்லாத புதிய வியாதிகள் வரும் என்று சொன்னேமே, அதுதான் இந்த கொரோனா. எப்படிலாம் ஓட்டுறாங்க பாருங்க. அப்படியே ஓடிட்டே இருக்குது. ரொம்ப மக்களும் பாருங்க அதை அப்படி பின்னாடி போயிட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு கும்பல் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் என்ன பதில சொல்லுங்கய்யா. யோசேப்பு மாதிரி சொல்லுங்க, 7 வருஷத்துல இப்படி வரப்போகுது, இப்படிலாம் பண்ணோம்னா தேசமே காக்கப்படும் சொல்லுங்க, இன்னைக்கு தேசமே மாறும். அந்த மாதிரி சொல்ற ஆட்கள் பார்க்க முடிய மாட்டேங்குது பாருங்க. 1ஆம் தேதி வரப்போகுது, ஐயோ என்னென்ன தீர்க்க தரிசனங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. கர்த்தர் தான் உங்களை காக்கணும். சில டிவியெல்லாம் நீங்கள் தேர்ந்தீங்க, இல்லை சில சைட்லாம் போனீங்கன்னா என்ன பேசுவான்னு எனக்கு இப்பவுமே தெரியும். இன்னும் பாருங்க, இன்னும் 100 மடங்கு புது வியாதிகள், இன்னும் பாருங்க அப்படியே அழிவுகள், அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு சாப்பிட்றதுக்கே மனசு 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு என்னையா பொண்ணுண்ணா இப்போ உங்களை நம்பி பைசா செலவு பண்ணி உங்கள் கூட்டத்துக்கு வந்தது தப்பா? அந்த மாதிரி எதையாவது இது என்னன்னா பாவம் ஜனங்க, அப்பாவி ஜனங்க பாருங்க, அவங்க நினச்சிக்கிட்டாங்க அதான் ஏன்னா இவர் கையில் பைபிளை வேற வச்சுட்டு பேசுகிறாரா, அவன் என்ன நினச்சிக்கிறான், இது எல்லாம் பைபிள் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இதோ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பைபிளை கையில் வச்சுட்டு பேசுறதுனால பேசுறதெல்லாம் பைபிள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப 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 வேலிட் பாயிண்ட் இப்போ நான் சொன்னது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கையில் அவர் வச்சிருக்கிறாரா, வேதம் சொல்லுகிறதுன்னு வேற ஏதாவது சொல்லிடுவாங்க. த பைபிள் சேஸ், கர்த்தருடைய வார்த்தைகள் ஏதாவது, அது ஏதோ வேற எதுக்கோ வாசிக்கும்போது சொல்லியிருப்பாரு, இடையில விடுவாங்க பாருங்க, அதெல்லாம் இதில் இருக்காது. அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க. கவனிங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அப்போ யோசேப்பு மூலமா முன்னாடி வர்றது என்ன பண்ண முடிஞ்சது? தடுக்கவே முடிஞ்சிருக்குது. இப்போ கவனிங்க, முடிப்போம். மனுஷரை இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு இந்த சொல்லை கேட்டு கிரேத்தாவிலே விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ தவிர்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, தவிர்க்கலாம். ஆமென். இந்த தேங்க்ஸ் கிவிங்கோட இன்னைக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்டர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னா, லிசன் மை வேர்ட். ஆமென். என் பிரசன்னத்தில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேளுப்பா, நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேங்கிறார். ஆமென். என் ஆலோசனைகளால் நீ உன்னை நிரப்பிக்கோங்கிறார். ஆமென். எல்லாம் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் வர முடியும். 22 ஆகிலும் இது சொல்லிட்டு இப்போ கிருபை, அதான் ஞானத்தை விட்டீங்களே, இன்னும் ஒரே வழி கிருபை தான். கவனிங்க, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஆனாலும் பவுல் விட்டுல பாருங்களேன், என் சொல்ல கேட்கலாம், அப்படித்தான் போச்சு போச்சு அப்படின்லாம் சொல்ல. சிலர் அப்படி இருக்காங்க, நான் நினைச்சேன் எனக்கு வரும் அப்படி போயிடுவாங்க.
அப்படி இல்லை பாருங்க. கேட்கலன்னா கூட இப்போ வந்து அவன் சொல்கிறான், ஆகிலும் திடமனதாக இருங்கள், கவலைப்படாதீங்க, கடவுள்கிட்ட இன்னும் நிறைய வழி இருக்குது. செஞ்சுருக்கலாம். நான் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். சில பேருக்குலாம் சில ஆலோசனைகளை அந்தந்த நேரங்களில் நமக்கு வரும், அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சிலர் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்புக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணுவேன். அன்றைக்கே சொன்னீங்க பிரதர் அப்படிமே. நான் சொன்னேன், எனக்கு அன்றைக்கி தோணுச்சு, ஆவியானவர் சொன்னேன் அப்படின்னு. சிலருக்குலாம் ரொம்ப க்ளோஸாக வர்றவங்களுக்குலாம் எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை சொல்ல முடிஞ்சிருக்குது. சிலர் தவிர்த்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆமாம், இது வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கிறேன், இது வேணும் அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்படி உங்களுக்காக என்ன கேட்குற ஆளாக மாற்றிடாதீங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்புறம் காலையில் வரிசையில் நின்றுவாங்க, பிரதர் கேட்டு சொல்லவும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் பிரதர் கிடையாது. உங்கள் காதை அப்படியே தீட்டி கேட்குற காதை மாற்றுங்க. அது வேணா நான் சொல்கிறேன், ஹவு டு லிசன் காட்ஸ் வாய்ஸ். உங்களுக்கான தேவ சத்தத்தை நீங்கள் எப்படி கேட்குறதுங்கிறது தான் முக்கியம். எனக்காக நீங்களே கேட்டு சொல்லுங்கள், அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஆனால் சில நேரத்தில் அப்படி சில ஆலோசனைகள் உண்டாகும் போது அதை சொல்லியிருக்கிறோம். சிலர் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க, அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் நீதிமொழிகளை வாசித்தீங்கன்னா அதனுடைய எசன்ஸ் என்ன தெரியுமா? இவன் வந்து புத்திமதியை கேட்கல, சொன்னதை கேட்கல, ஐயோ போதகரின் சொல்ல கேளாமலும் நான் வெறுத்தேன், இப்போ வந்து சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளான அப்படின்னு இப்படி இந்த ஆலோசனை கேட்காத ஒரு புலம்பல் தான் நீதிமொழிகள் முழுவதும் நிரம்பி இருக்கும். ஆனால் கேட்குறவங்க வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட ஆரம்பிக்குது. ஆமென். எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க. சரி, இப்போ அர்த்தால பாருங்க. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்ப சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. சரி, இது இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, ஏதோ வந்து கப்பல் சேதம் தான் ஆயிருக்குது, உயிர் ஒன்றும் போல. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, எல்லாம் ஆச்சு, அம்பாடி உயிரோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான, பாருங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். நான் சொன்னேன், என் வார்த்தையை நீங்கள் கேட்கல. ஆனால் என்ன மாதிரி ஒரு 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 லைஃப்பில் அவன் சொல்கிறான், நான் சேவிக்கிற தேவன் அவருடைய தூதன் வந்து என்கிட்ட சொன்னான், நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், அதனால் உனக்காக இந்த கப்பலில் உன் கூட வர்ற எல்லாருக்கும் கடவுள் தயவு பண்ணுறார் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் நிமித்தம் அநேகருக்கு தயவு, சுகம், பாதுகாப்பு, விடுதலை, நன்மை வர்ற மக்களாக தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். நீ அவன் போற கப்பல் சேஃபா போற மாதிரி நீங்க இருக்கிறதுனாலே சிலது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது பாருங்களேன். அதனாலதான் நீங்க உப்பு. ஆமென். உப்பு என்ன பண்ணுது? பாதுகாக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் உப்பு. அதுல இல்ல தப்பு. ஆமென். நல்லா சொல்லுங்க, நான் உப்பு. ஆமென். அப்போ நீங்கள் உங்கள் தெருவில், உங்கள் பகுதியில் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் எதுவும் அழியாதபடி காக்கும் உப்புகளாக கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் மூலமாக ஒரு ப்ரொடெக்ஷனே நடக்குதுங்க, ஒரு பாதுகாப்பே நடக்குது. உங்கள் தெருவே நல்லாயிரும் உங்கள் நிமித்தம். ஆமென். அதான் உண்மை. அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான்ப்பா, எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. தூதன் வந்து சொன்னான்ப்பா, உன்னுடனே யாத்திரை பண்ணுகிறேன். உங்க கூட டிராவல் பண்றவங்கலாம் பாக்கியவான்கள். உங்க ஃப்ளைட் ரொம்ப சேஃபா போகும். ஆமென். உங்க ட்ரெயின் ரொம்ப சேஃபா போகும். இது வந்து இந்த பயணத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கை பயணங்களையும் உங்களோட இருக்கிறவங்களாம் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பா நன்மைகள் நடக்கிறத பார்க்க முடியும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்போ உங்க கூட இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்காம தப்பு பண்ணி சேதத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உங்களுக்காக கடவுள் அங்க ஒரு நன்மைகளை செய்வார், உங்களுக்காக கடவுள் அங்க ஒரு மாற்றங்களை செய்வார், உங்களுக்காக கடவுள் அங்க ஒரு திருப்பங்களை செய்வார். ஆமென். ஏன்னா அந்த இதுல நீங்க இருக்கீங்களா?
உங்க சந்தோஷம் அவருக்கு ரொம்ப முக்கியம், உங்க மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்காக ஒரு அழைப்பையும் ஒரு நோக்கத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆமென், ஆமென். தேங்க் யூ. உங்களுக்காக ஒரு அழைப்பையும் நோக்கத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. அதனால கடவுள் சொல்றாரு, இத ரொம்ப ஹாப்பி ஜேர்னியா நான் மாத்திடுவேன், இந்த யாத்திரையை சந்தோஷ யாத்திரையாய் நான் மாற்றி விடுவேன். ஆமென். ஆமா ஆமா, நீ சொன்னதை கேட்டிருந்திருக்கணும், அவன் கேட்கல, அதனால சேதம் வந்துச்சு. இப்பவும் பரவாயில்ல, ஒன்னு நிமித்தம் அங்க ஒரு மாற்றத்தை, ஒரு தயவை நான் கொடுப்பேன் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். என்ன மாதிரி ஒரு தேவன், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்க. இந்த மாதிரி பிக்சர்லாம் அப்படியே உள்ள போட்டுருங்க. இதுதான் நான் வாழ போற வாழ்க்கை, இப்படித்தான் நான் இருக்க போறேன், இப்படித்தான் என் வேதம் எனக்கு சொல்லுது. ஆமென். வண்டர்ஃபுல். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கிறதுனாலே போட்டு அசையுது. அவனை தூக்கி கடலில் போட்டால் போட்டு ஒழுங்கா போகுது. சத்தத்தை கேட்காம போனா இப்படி வருது, சத்தத்தை கேட்டா ஆடுற போட்டு கூட ஒழுங்கா போகுது. அதாங்க மாற்றம், அதான் திருப்பம். புரியுதா உங்களுக்கு? அவன் அங்க சொல்றாங்க, அவனே சொல்லிட்டான், இது ஒழுங்கா போறதுக்கு காரணம் நான் தான். என்ன தூக்கி போட்டுருங்க, இப்ப பாருங்க கப்பல் சூப்பரா போவோம். இப்ப தூக்கி வெளியே போட்டா போட்டு ஒழுங்கா போகுது. ஆனா இங்க ஒழுங்கா போகாத அந்த இவன் இருக்கிறதுனால நல்லா போக ஆரம்பிக்கும். ஆமென். என்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஒரு சேஃப் ஜேர்னியை அவன் நிமித்தம் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இப்ப கவனிங்க, முடிக்கிறேன். திருப்பி சொல்றான் 26, ஆயினும் நாம் ஒரு தீவிலை விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். விழ வேண்டியது இருந்தா அப்படியே பொருளத்தில், அந்த தீவில் நிறைய ஊழியம் இருக்கு. அந்த தெரியும்ல, அந்த கிரேத்தா தீவில் போய் அவன் இது பண்றான். அது அங்க ஒரு பெரிய மினிஸ்ட்ரி பவுலுக்காக நடக்குது. இது எல்லாத்தையுமே அவன் முன்னாடி என்ன பண்றான், சொல்றான், விழ வேண்டியது இருக்கும் என்றான். 14 ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அலைவுபட்டு ஒடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாய் தோன்றிட்டு, உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். இதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் அளந்து பார்க்குறாங்க. சற்று புறம் போன போது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து நாங்கள் நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடுகிற போது பாவனையாய் படவை கடலில் இறக்கையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவர்கள் படவில் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். அப்பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஆமென். பைபிள் இருக்கிற அப்படியே படிச்சிட்டேன் நான். ஆமென். தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது. ஆமென். ஆமா, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். ஆமென். என்ன மாதிரி டைம்ல பிரைஸ் பாருங்க. ஆமென். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவன் என்ன பண்றான், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு புசிக்க தொடங்கினான். பவுலுடைய அந்த தைரியம், பவுலுடைய அந்த விசுவாசம், அந்த பிரைஸ் ஆட்டிடியூட்ஸ் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் தொற்றுது. நீங்க நினைக்காதீங்க கொரோனா தான் தொற்றுன்ட்டு, உங்க விசுவாசமும் தொற்றும், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனும் தொற்றும், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்கள் தொற்று போல் பரம்பும். அப்படி பரம்புறதுக்கு தான் கடவுள் உங்களை அழைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். உங்க டீமுக்குள்ள அது போகும், உங்க விசுவாசம், உங்க ஆவி, உங்க அபிஷேகம் உங்க சபைக்குள்ள அது போகும், உங்க குடும்பத்துக்குள்ள அது போகும், உங்க மூலமா அநேகருக்குள்ள அது போக ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, நீங்க இந்த உலகத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, இந்த உலகத்தை பாதிக்கிறவர்களாக கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அவங்க எல்லாம் சேர்ந்து பவுலை மாத்திரல,
பவுல் ஒருவனாய் நின்று அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை இம்பார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்பிக்கையை இம்பார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், ஜீவனை இம்பார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற ஒன்று அங்கு புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்கிறது. ஆமென். தட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஒரு மாணவனா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மூலமா அந்த காலேஜில் ஒரு இம்பாக்ட் வராகும். ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்கன்னா அங்க எப்படியோ பேசுற ஆட்கள் இருக்கலாம், எப்படியோ சிந்திக்கிறவங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது அவங்கள போய் தொட முடியும், அவங்களுக்குள்ள போய் தொற்ற முடியும், அது பரம்ப முடியும். ஆமென். ஆமாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த praying spirit, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவான எனர்ஜிஸ், இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக முடியும் பாருங்க. அப்படிதான் நடக்குது. அவன் இப்படி சொல்லி சாப்பிட்ட உடனே அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அதனாலதான் நம்பிக்கையில பாதிப்புல எங்கெல்லாமோ மக்கள் கிடக்குறாங்க, அங்க போய் நின்று பேசினாலே போனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்பிக்கை வருது, ஏதோ ஒரு மாற்றம் வருது, ஏதோ ஒன்று நடக்குது பாருங்க. அப்படி கொடுக்குறது தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். இந்த கதையை அப்புறமா நீங்கள் போய் படிங்க, 28லேயும் அப்படியே தொடரும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, எல்லாம் சொல்லுங்க, தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். இது நிறைய இருக்குது, ஆனால் டைம் இல்லை. அப்போஸ்தலர் 16 பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருந்தாங்க. 16 ஒரு வசனம் வாசித்துறேன். 16:25 Acts 16:25. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்ன மாதிரி சிச்சுவேஷன் நினைக்கிறீங்க? துதித்து பாடினாங்கன்னு அர்த்தம் ஏதோ புது வீடு வாங்கிட்டாங்க போல. துதித்து பாடிட பாத்திரமே, புது வீடு, நன்றியால் துதி பாடு, புது காரு. அப்போ பாடல, அடின்னு அடிச்சு அங்க அதான் நம்ம துதித்து பாடினார்கள் அப்படின்னு பாடிடக்கூடாது. 24 வசனத்தை படிச்சுட்டு பாடணும், பார்க்கணும். 24 வசனம் 20 பாருங்க, 22 பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி, என்ன அடி பாருங்க. இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படிங்கிறதுலாம் எல்லாம் அடி பேண்ட கலத்திட்டாங்க. சொல்லுவேன் நீ இயேசுவை பற்றி அப்படின்னு அடின்னு அடிச்சு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி, அது என்னன்னு தெரியல இது வரைக்கும். ஏன்னா ஜெயிலில் ஏதாவது இதாகிடக்கூடாது இல்லை, உயிருக்கு மட்டும் இது பண்ணிடக்கூடாதுன்னா நல்லா அடி, அநேக அடிகள் அடித்து பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டான். இப்போ கவனிங்க, பாட்டு பாடுறதுக்கு ஏதோ கேஷியோ இருக்காப்பா, மியூசிக் போடுறதுக்கு ஏதாவது இருக்கா, யார் வந்துட்டீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், அவன் இப்படி கட்டளை பெற்று அவர்கள் உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே எல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க. கால் கையெல்லாம் கட்டி எல்லாம் வச்சிருக்கு, கால் கையெல்லாம் கட்டி இருக்குது. தேங்க் காட். வாய கட்டளைய இவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா, எப்பா இவனுக்கு கால் கட்டுலாம் போடாத, கொஞ்சம் வாய கட்டு அப்படின்னு இருப்பாங்க. காலையும் கையையும் தான் கட்டியிருந்தாங்க, வாய் திறந்து இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஆடி பாடி அங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? எல்லாம் கட்டு நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நான் சொல்லுங்க, துதித்து பாடினார்கள். ஆமென். துதிச்சு பாடுறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, சோக பாட்டு இல்லை, கவலை. ஏன் அப்படி நீங்க யோசித்து பாருங்களேன், ஏன் அப்படி போடல? என்ன பிரதர், சோக பாடல இப்ப வேண்டாமா? சோக பாடல்னு ஒன்று இருக்கா இல்லையா? நீங்க எனக்கு காமிங்க, யார் இந்த பாட்டு பாடினாங்க? பவுல் பாடினாரா இல்லை இயேசு பாடினாரா? யாராவது சோக பாட்டு ஏதாவது பாடினாங்களா? இல்ல, துதித்து பாடினார்கள். ஆமென். துதித்து பாடினார்கள். ஆமென். துதியின் சத்தம், பிரைஸ். ஆமென். துதித்து, தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி? அதாவது இந்த துதிங்கிறது வார்த்தைகள்லாம் நீங்க போய் படிச்சீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. மேக்னிஃபை த லார்ட். எல்லாம் சொல்லுங்க, மேக்னிஃபை த லார்ட். பிரைஸ் மீன்ஸ், praise means, what is mean by praise? Praise means magnify the Lord. அதாவது பிரச்சனையை பெருசா பார்க்காம தேவனை பெருசா பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அதுக்கு பேரு தான் துதி, அதுக்கு பேரு தான் ஆராதனை, அதுக்கு பேரு தான் உண்மையான துதியும் ஆராதனையுமா இருக்கிறது. ஆமென்.
அந்த கட்டுகள், அந்த செயின் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாக்களை எகிப்தின் கைகள் இருந்து விடுவித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 20 லட்சம் ஜனங்களை ஒரே ராத்திரியில வெளியில கொண்டு வந்தார, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எரிகோ கோட்டையை அப்படியே ஒண்ணுமில்லாம விழ பண்ணார, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் ஹalleluya. இப்படியே பார்த்தா அந்த அந்த செயின் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அது சின்னதாகி போச்சு. ஏன்னா மேக்னிஃபை தி லார்ட், டோன்ட் மேக்னிஃபை தி ப்ராப்ளம். அதனாலதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம்னு சொல்லுது. வேற எதையோ பெருசா பேசல, அவன் தேவனை பெருசா பேசிட்டே இருக்கிறான். பேச 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 அங்க என்ன நடக்குது பாருங்க. வாட்ஸ் எ எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ், வாட்ஸ் எ பவர் ஆஃப் பிரைஸ். பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கைதிகள்லாம் கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. ஜெயிலுக்குள்ள நாங்க எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம், ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் இங்கே செஞ்சு வந்தாரு. உலக வாழ்க்கையே அந்த மாதிரிலாம் பாடிடல. இது என்ன குரு சிஷியனா பாருங்க, ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் நான். ஏன்னா வேதம் சொல்லும் போது ரெஃபரன்ஸ் சொல்றோம் இல்லையா. இதுக்கு ஆஃபரிங்கா, இது வெல்லவா ஆஃபரிங். பாருங்க, இப்படி ஊக்கப்படுத்துறீங்கன்னா பாருங்க, ஐயனார் கொண்டு ஆஃபரிங் கொடுத்துருக்காப்ல. பாருங்க, அந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாம் சொல்ல கைதிலாம் கேட்குறாங்க, கைதிலாம் பாட்டை கேட்டிருக்காங்க. பவுல் பாடுறது, என்னடா இவங்க இவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு நம்மலாம் வந்து வேற ஏதோ வந்து இளையராஜாவின் சோக பாடல்கள் கேட்டுட்டு இருப்போம் ராத்திரி. இவங்க நடு ராத்திரியில் உட்காந்து கடவுளை பாடி துதிச்சு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கைதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. சடுதியிலே, எல்லாம் சொல்லுங்க சடுதியிலே. the suddenly of God. Hallelujah. நீங்க துதிச்சிட்டு இருக்கும்போது, பாடிட்டு இருக்கும்போது, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. suddenly of God. சடுதியிலே ஒண்ணு நடக்கும் பாருங்க. அது நீங்க எண்ணி முடியாது, நீங்க யோசிக்க முடியாத ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆமென். அவங்க துதிச்சு, ஏன்னா துதிச்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, பிசாசு பெருசா துதிக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு பெருசா தெரியுதான், மனுஷன் பண்ண வழிகள் பெருசா தெரியுது, அந்த ஜெயிலு, அந்த அறை என்னெல்லாமோ பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பாட 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 மேக்னிஃபை த லார்ட், அவரை உயர்த்த 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 அங்க ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சுமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அந்த துதிகளுக்கு நடுவுல ஒருத்தர் உலாவுகிறவரா இருக்கிறார். அதை நடுவுல அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வருதுங்க. சொல்றாங்க அது பயங்கர நாத்தம் முடிச்ச இடமா இருக்குமா, கழிவறைகள்லாம் இருக்குமா, ஒரு மாதிரி இருக்குமா. அந்த ஜெயில வேற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஜெயில கஷ்டம், அந்த நாத்தத்துல பாட்டே வராது. ஆண்டவரே என்ன நீங்க தான் அழைச்சிங்களா ஊழியத்துக்கு, கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்கு. அவங்க பார்த்தாங்க, இதெல்லாம் யோசிக்கவில்லை. லெட்ஸ் பிரைஸ், மேக்னிஃபை த லார்ட். ஆமென். எனக்கு தெரியல, ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இருக்கு, உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு முடியும்னா நீங்கள் தேடி போய் வாங்கி வாசிங்க. அது வந்து சிறையில் இருந்து துதி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். கரோலின் அவங்க பேர், கரோலின் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. முன்னாடி படித்தேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஆமாம், எஸ், ப்ரிசன் டு ப்ரைஸா அந்த மாதிரி ஏதோ ஒரு இங்கிலீஷில், ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். அது கிடச்சா வாங்கி படிங்க. எப்படி வந்து வாழ்க்கையில் மோசமான நிலையில் இருக்கும்போது நம்ம ப்ரைஸ் பண்ண முடியுங்கிறது அது. எதுவுமே சரியில்லை, ஆனால் நான் தேவனை துதிக்க போகிறேன், தேவனை உயர்த்த போகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அங்கே நடந்துச்சு பாருங்க. அப்போது
என்ன ஆச்சு? சடிதியிலே, எல்லாம் சொல்லுங்க, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எல்லாம் சொல்லுங்க, அஸ்திபாரமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லட்டுமா? நீங்க துதிக்கும் போது அந்த வியாதியின் அஸ்திபாரம், நீங்க துதிக்கும் போது அந்த கடனுடைய ஃபவுண்டேஷன், the foundation will shake. அஸ்திபாரங்களே அசையும். அந்த பிரச்சனையின் அஸ்திபாரங்கள் அங்க ஷேக் ஆகிறத நீங்க பாப்பீங்க. அந்த வருத்தத்தின் அஸ்திபாரங்கள், அதை கொண்டு வரதுக்கான ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க, அதுவே ஷேக் ஆயிடும். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, அப்படியே லிட்டரலா மேனிஃபெஸ்ட் ஆகுது. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அதாவது வெறும் பவுல் அங்க பவுலும் அவங்க சேர்த்து வச்சாங்களே, அவங்களுடைய கட்டு மட்டும் இல்ல, பவுலும் சீலாவுடைய கட்டு மட்டும் இல்ல, சிறையில் இருந்த எல்லா கட்டுகளும் அங்க அறுக்கப்படுகிறது. the power of praise, the power of thanksgiving என்னன்னா, அது உங்களுக்குள்ள மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தாது, உங்க அட்மாஸ்பியர்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எந்த பிரச்சனையில, வியாதியில, கட்டுகள் இருந்தா கூட அவர்களை போய் அது தொட்டு சுகமாக்குகிற அளவிற்கு ஒரு பெரிய மகிமையை அது கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அதனால ஒரு துதிக்கிற ஒரு சபை, ஜெபிக்கிற ஒரு மக்கள் கூட்டம், தேவனை புரிந்து கொண்ட ஒரு மக்கள் எங்கேயாவது இருக்காங்கன்னா அந்த எஃபெக்ட் அந்த பட்டணத்தை மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ நம்ம இந்த இடத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்ச கூடாது. நாம் இந்த இடத்துல உயர்த்த இந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு இடத்துல ஒரு சபை வருது, உண்மையிலேயே தேவனை துதிக்கிற ஒரு இது வருதுன்னா அந்த ஊருக்கே நன்மை வர ஆரம்பிக்குதுங்க. ஏதோ ஒரு மாற்றம் அங்கே வருது, ஏதோ ஒரு திருப்பம் சுற்றில இருக்கிற மக்களுக்கு அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆமென். ஸோ த பவர் ஆஃப் பிரைஸ். அப்போ சிறை எல்லாருடைய இதுவும் அங்கே அருந்து போயிடுச்சு, விழுந்து போயிடுச்சு அப்படிங்கிறதான் அங்கே நடக்குது. அப்புறம் அந்த ஜெயிலரே மாறிடுறார். அவர் வந்து பார்க்காது, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, போச்சா உள்ள ஆள் இருக்கானே பார்க்கல. இவனுக்கு ஒரு நம்பிக்கை, கதவு திறந்து எவன் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பீரோ கீரோ திறந்து எல்லாம் இருக்குன்னா நகை இருக்காங்க கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. திறந்த பிறகு எப்படிங்க எடுத்துகிட்டு தம்பி இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க. அது மாதிரி ஜெயில் கதவெல்லாம் திறந்து கிடக்கு. அவன் நினச்சிட்டான் உள்ளே யார் இருக்கான்னு போய் பார்க்கல. திறந்ததுக்கப்புறம் எவன் இருப்பான், எல்லாரும் போயிருப்பான். ஏன்னா திறக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது போகிறதுக்கு வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. திறந்ததுக்கப்புறம் எவன் உள்ள இருப்பான் அப்படின்னு இவன் வந்து நாளைக்கு ராஜா எப்படியும் தலையை வெட்ட போகிறான், அதுக்கு நம்மளே வெட்டிக்குவோம், நம்ம தலை தானே, எவனோ ஒருத்தன் வெட்டுற உரிமை என் தலையை வெட்டுற எனக்கு கிடையாதா அப்படின்ட்டு இவன் வந்து என்ன பண்ண போகிறான், கொல்ல போகிறான். அப்போ உள்ளேருந்து சத்தம் வருது பாருங்க. என்ன சொல்கிறான் பவுல் சொல்கிறான், பவுல் மிகுந்த சத்தம் விட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோன்ட்டாங்க. அங்கே அப்படின்னா என்ன இருக்கும், கைதிகள் பூரா பாட்டு கேட்டு இப்படி நடந்தேன்னா எல்லாம் பவுல் கூட்டிட்டாங்க. அங்கே ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறார் பவுல் உட்காந்து. வெளியில் மீட்டிங் நடத்துறதுக்கு தான் அடித்து உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணன்னு தெரியலையே. இது வந்து வேறங்க, இது வேற. இந்த மாதிரி ஆவியையும் அபிஷேகத்தையும் பலனையும் தான் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணும்படி இந்த வார்த்தைகளை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காது. நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது you will reign your situation, you will reign. ஆமென். அது உங்களை பாதிச்சு, அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதையே கவனிக்க சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க தேவனை உயர்த்தி துதித்து பாடி அவரை உயர்த்திட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அதை நீங்கள் ஆள ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். சிறை கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் அறுபண்டு போகிறது, அஸ்திபாரங்கள் அசைகிறது, மனிதர்கள் மனம் திரும்புகிறார்கள், தேவனுடைய மகிமையை அங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, சுற்றிலும் பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. கடைசியில் அவன் ஒன்றும் செய்யாதப்பான்னு சொல்லி அப்பொழுது தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து என்ன அடிக்க சொன்ன ஜெயிலரு இப்போ காலில் விழுதாரு. அதாங்க விஷயம். உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பாதப்படியில் வருவார்கள். அதெல்லாம் நடக்குது பாருங்க, அப்படியே நடந்துட்டு இருக்கு பாருங்க, வரி வரியா நடக்குது பாருங்க. ஆடின்னு கடைசியில் பார்த்தா இப்போ அவர் வந்து காலில் விழுதாரு. காலில் விழுந்து எங்க பாருங்க உள்ளே ஓடி நடுநடுங்கி, யாரு ஜெயிலரு கைதிக்கு முன்னாடி நடுங்கிறாங்க. என்னங்க இது வேற மாதிரி இருக்குது.
வழக்கமாக போலீஸு அதிகாரிகள்லாம் பார்த்து இவங்க நடுநடுங்கி தான் பார்த்துருப்பாங்க. முதல்ல துதிக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக, தேவனை உயர்த்துற ஒரு மனிதனுக்கு முன்பாக என்ன நடக்குது? உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை ஜெயிலர் வீட்டுக்கு போய் இப்போ கூட நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னையா இது? கூட நடத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான ஆராதனைலாம் நடக்குது அங்கே. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அடி என்ன அடிச்சுமே மருந்து போட்டுருக்கான். காயங்கள்லாம் கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம். நீங்க ஒரு ஜெயில இதை ஒண்ணுமே பண்ணல, பாட்டு பாடி துதிச்சு இது பண்ணி ஜெயிலே மாறி ஜெயில இப்ப ஞானஸ்தான ஆராதனை நடந்துட்டு இருக்கு. தேவன் நல்லவர். எழுந்து நிற்போம். பரவாயில்ல, இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனையை கூட ஆண்டவர் எவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றிருக்கிறார் பாருங்க. ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருக்கிறார். ஆமென். முடிவு சம்பூரணம். ஆமென். முடிக்கவே முடியல பாருங்க, இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் டைம் இல்லை. சும்மா என்ன நீங்கள் குறை சொல்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ ரசித்து கேட்டிங்கன்னா அப்புறம் நான் பேசிட்டு தானே இருப்பேன். நீங்கள் யாராவது 2 பேர் இப்படி மாதிரி இருந்தீங்கன்னா, நான் டைம் ஆகிடுச்சு இப்போ ஹalleluyaங்கிறீங்க, காணிக்கை கொண்டு கொடுக்குறீங்க, 9 மணிக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அப்போ இன்னும் பேச தோணுமா தோணாதா? ஆமென். இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது பாருங்க. நான் நினைச்சாலும் பண்ண முடியாது, நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாது. தேவன் ஊற்றுகிறார், எதையோ ஒன்றை தன் ஜனங்களுக்காக அவர் ஊற்றுகிறார். இதில் பேசின எத்தனையோ மேட்ரு நான் ஒரு முறை கூட யோசித்து கூட பார்த்துக்காத விஷயங்கள். ஆமென். அப்போ அதுலேருந்தே தெரியுது, ஆவியானவர் தான் அதெல்லாம் பேச முடியும், ஆவியானவர் தான் அதை அனுப்ப முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் மட்டும், இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைங்க. நானே இது திருப்பி போய் இன்னொரு வாட்டி கேட்பேன்னு. என் ஒய்ஃபு சண்டே காலில் பேசினதை காரில் வரும்போது திருப்பி கேட்டு வந்தேன். கேளுங்க, எத்தனை முறை என் பிள்ளைங்கிட்ட கேளுங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன் அதை உட்காந்து. ஏன் தெரியுமா? எனக்கும் அந்த வார்த்தையினாலதான் பலன் உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா அது என் வார்த்தை கிடையாது, தேவனுடைய வார்த்தை. ஐ எம் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். அதுல இருந்து வருதுன்னா அப்ப நானும் அதை கேட்பேன். இப்ப நீங்க பேசுனதை வச்சு எனக்கு ராத்திரிலாம் போய் பாட்டு பாடணும் போல இருக்கு. ஆமென். ஏன் கொஞ்சம் பாட்டு பாடக்கூடாது? கடன் இருக்கு, வியாதி இருக்கு, இன்னும் பாடுற பாட்டுல அஸ்திபாரமே அசைய போகுது. என்ன சிறைப்படுத்தினதை நான் சிறைப்படுத்த போறேன். என்ன எது கைது பண்ணிச்சோ அதை நான் கைது பண்ண போறேன். என் மேல எழும்பினது என் கீழ் மடங்கடிக்கிற தேவன் அவர். ஆமென். அப்படிதான் கடவுளுடைய வார்த்தை, உன்மேல் எழும்பினதை உன் கீழ் மடங்கடிப்பேன். ஆமென், 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 ஆமென். Let praise God. கொஞ்ச நேரம் அவரை துதிங்க பார்க்கலாம். Let praise God. ஓரா ஷேகரபலா கதரபடலரா ரேகேமா ஷேடலா கதரா. அதை இதையும் பார்த்து யோசித்து கவலைப்படுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இனி எனக்கு துதிப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது, இனி ஜெபிப்பதற்கு தான் நேரம் இருக்குது. கர்த்தரை நான் உயர்த்த போறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Just magnify the Lord. Let praise God. ரேகேபோ ஷடலா கதரா. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க வேற எங்க இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, let praise God. Let's lift up God. Let magnify the Lord. நீர் பெரியவர் சுவாமி. என் வியாதியை விட நீர் பெரியவர். என்னுடைய கடனை விட உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் பெரியது. என் தேவையை விட நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் உன்னதர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. வானங்களை ஒரு போர்வையை போல விரித்தவர் நீர். ஹalleluya. மலைகளை ஒரு துலாக்கோலால் அளக்கிறவர் நீர். நீர் ஒரு பிரம்மாண்டத்தின் தேவன். ஹalleluya. என் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது சுவாமி, என் வாழ்க்கையின் காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், ஓ நீர் உன்னதர், நீர் போதுமானவர். ஓ ரஷேகேரபோ ஷேகேரபா ரேகேபோ ஷடலஹா தேரபே ரேமா சட்டே லஹா சட்டே. ஓ let praise God. Glory, 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 glory. இப்போதே சில அஸ்திபாரங்கள் அசைவதாக, இப்போதே சில சிறை கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதி வாரத்தில் வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு சில அஸ்திபாரங்கள் இப்போதே ஷேக் ஆவதாக. சில சிறை கதவுகள் உங்க
பிள்ளைங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இப்பொழுதே கதவுகள் திறக்கப்படுவதாக. அவங்க மேல இருக்கிற செயின் அது இரும்பு செயினா இருந்தாலும் என்ன, உங்க பிரசனத்தில் பர்வதமும் மெழுகு போல் உருகுகிறது. பர்வதமும் மெழுகு போல் உருகுகிறது. இப்போது உருகி போவதாக, இப்போது விலகி போக முடியாத ஒரு துதிக்கும் ஒரு அபிஷேகத்தை, ஒரு துதியின் அபிஷேகத்தை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவே வந்தேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலிருந்து புலம்பலின் நாட்கள் முடிந்து போகட்டும், கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும், சோகத்தின் நாட்கள் முடிந்து போகட்டும். இன்னிலிருந்து ஒரு துதிக்கிற ஒரு நாட்களாக, துதிக்கிற ஒரு உதடாக, ஓ ஜெபிக்கிற துதிக்கிற ஒரு அனாயிண்டிங்ஸ் இந்த இடத்துல இம்பார்ட் பண்ற ஆண்டவரே. Lord, I release in this place. Hallelujah, hallelujah. ஜனங்கள் துதியின் வல்லமையை விளங்கிக் கொள்வார்களாக, ஜெபத்தின் வல்லமையை விளங்கிக் கொள்வார்களாக, கர்த்தரை உயர்த்துகிறதின் மேன்மையை உம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்வார்களாக. ராகபா ஷகரபா கதரபா ராகபா ஷகரபா கதரா ரேமா ஷெடலா ஹதரபா டலரா. Oh, glory, 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 glory. Rima shekere. Oh, la shekera bo shadala hatara. La hallelujah. Oh, sheba na hatere. Oh, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ ஷடலா கதரபாலா. எங்க மேல இருக்கிற கட்டுகளை விட எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் பெரியவர். ஓ ஷனதன ஹதல ஹதரா ஷனதன ஹதர கதல கன மதல. ஓ ஷகதல ஹன மகபுல ஷகதல பரா. Hallelujah, hallelujah. Thank you daddy. Hallelujah. இப்போது ஒடுங்கின ஆவி வெளியில போகுது. ஆமென், ஆமென். ஒடுக்கத்தின் காரியங்கள் வெளியேறுகிறது. ஒரு துதிக்கிற ஒரு ஆவி எப்போதும் பிரைஸ், முறுமுறுப்பு வெளியே போகுது. சோகங்கள் கவலைகள் வெளியேறுகிறது. I rebuke that spirit in the mighty name of Jesus. எப்ப பார்த்தாலும் சோகப்பட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் குறைவுபட்டு இருக்கிற அந்த மனநிலை நீங்குவதாக. ஹalleluya. எல்லா பலத்த அரண்களும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னிலிருந்து ஒரு துதியின் மனநிலை, ஒரு ஸ்தோத்திரத்தின் மனநிலை. ஆமென், ஆமென். எல்லா கடினமான நேரங்களிலும், எல்லா சவாலான நேரங்களிலும், எல்லா குறைவான நேரங்களிலும், எல்லா எதிர்மறையான நேரங்களிலும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் போதுமானவர். ஓ ஷேபனஹந்தரே ரேகேன மன்டா லகதரா. Oh Jesus, thank you daddy, thank you so much, thank you so much, thank you so much, thank you so much. இந்த வருஷத்தின் இந்த முடிவான இந்த ஞாயிறு ஆராதனையை என் தேவன் ஆசீர்வதித்தபடியினாலே, என் தேவன் கனம் பண்ணினபடியினாலே, என் தேவன் சில சிறப்பான காரியங்களாலே இந்த இடத்துல ஹalleluya நீர் காரியங்களை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, thank you for your loving presence, Daddy. ஹalleluya. எங்கெல்லாம் நீங்க அவரை உயர்த்துறீங்களோ, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஹalleluya. துதிகளின் நடுவிலே எங்கெல்லாம் துதி இருக்குதோ அங்கெல்லாம் you will release the presence of God. அதுக்கு முன்னாடி எல்லாம் உருகித்தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அடைபட்டதெல்லாம் திறக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. இன்னிலிருந்து பாடுகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களா. ஹalleluya. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிட்யூட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இந்த இடத்துல நான் இம்பார்ட் பண்றேன் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை நான் பேசுறேன். நீங்க செய்யறதற்காக நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். Hallelujah. Wow, what a glorious Sunday evening. Amen, amen, amen. Wow, 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 wow. Yes, இயேசு இதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கும்படியாகவே வந்தார். ஆமென். இன்னைக்கு ஒரு புது Dress போட்டு உங்களை அனுப்புறார். ஆமென். அதுக்கு பேர் துதியின் ஆடை.
சாக்கு வஸ்திரத்தெல்லாம் கலட்டிட்டார். ஆமென். சோகத்தெல்லாம் கலட்டி விடுறார். திருப்பி அதையும் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போவதுக்கு சில எம்புட்டுதான். அதான் ஒருத்தர் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரான். ஆனாலும் அவன் மேலே வாடாடிச்சுட்டே இருந்ததான். கூப்பிட்டு என்னடான்னு கேட்டாருன்னா, ஏன்டா இதுன்னு இருக்குன்னா அந்த பழசை வந்து பையிலே வச்சிருக்கிறாங்க பக்கத்தில். அது மாதிரி தான். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. சோகம், கவலை இது எதையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யாது. அதனால இயேசு கேட்டார், கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்ட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் குறைக்க முடியும், அது தெரிஞ்சுக்கோங்க. கவலைப்படுறதுனால உங்கள் ஆரோக்கியம் குறையும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே குறையும். ஆனால் துதிச்சுட்டே பாருங்க, மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, கர்த்தரை உயர்த்தி பாருங்க. என் தேவன் நடத்துவா, என் தேவன் போதுமானவர், அவர் நன்மைகளை செய்கிறவர். இதை பண்ணி பாருங்க, பெருகிட்டே இருப்பீங்க. ஆமென். பல காரியத்தை இந்த மாலையில் அனுப்பி இருக்கிறாரு. அப்படியே திருப்பி கேளுங்க, போய் செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க. மனிதர்களுக்கும் நன்றியாயிருங்கள், தேவனுக்கும் நன்றியாயிருங்க, தேவனை உயர்த்துங்க. ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிளெஸிங்ஸா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுங்க, தேங்க்ஸ் கிஃப்ட் கொடுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சில கொஞ்சம் ஏதாவது குறைவுகள் இருந்தா மன்னிச்சு விட்டுருங்க. அவர் எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, நமக்கு மன்னிச்சிருங்க. ஆமென். ஆமா ஆமா மன்னிச்சிருங்க. சாரி கூட சொல்ல முடிஞ்சா சொல்லிடுங்க. நேரில் கேட்க முடியலன்னா ஒரு மெசேஜாவது போட்டு விடுங்க, ஐ எம் சாரி அப்படின்ட்டு. ஆமென். அட்லீஸ்ட் அதையாவது கேட்டீங்களான்னு. ஆமென். சாரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, கடவுள் உங்களை பெருசா வைப்பார். ஆமென். வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போறோம். நல்ல நன்றி நிறைஞ்ச இருதயத்திலிருந்து நாம் விதைக்க போகிறோம். ஆமென். பெரிய ஆட்கள்லாம் சிம்பிளா சொல்லியிருக்காங்க, நீங்க பாடுற பாட்டு பிசாசுக்கு நீங்க வைக்கிற வேட்டுன்னு இருக்கிறாங்க. ஆமென். ஆமா, அப்படியே சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பெரிய பெரிய சத்தியங்களை. ஆமென். ஸோ ஒரு பெரிய துதியினால் இந்த வீக்ஸ் எல்லாம் எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க, எவ்வளவு நன்றி செலுத்த முடியுமோ சொல்லுங்க. புது வருஷத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள் அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்க வாழ்க்கையில வரதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் புலம்பி வராதது, இவ்வளவு நாள் கவலைப்பட்டு வராதது, இவ்வளவு நாள் எதிர்பார்த்து வராதது ஒரு துதியினால நீங்க திறக்க போறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you, 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 God bless you. Amen.